பிதாவே இயேசுவே, இந்த வேலைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் தந்த இந்த வாழ்க்கையில உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய், உம்மை அறிந்து கொள்ளும்படியாய், உமக்காய் வாழும்படியாய், ஆசாரிய ஊழியம் செய்யும்படியாய் எங்களை நீ அழைத்த இந்த அழைப்புக்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து எங்கள் ஒவ்வொருவரோடும் பேசும் இயேசுவின் இனிய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். உட்காருவோம். ஆரோனும் அவனுடைய குமாரனுடைய பிரதிஷ்டைகள். இன்னைக்கு ஒரு சிஸ்டர் கேட்டாங்களாம், ஆரோன் குமாரங்கிறாங்களே அவங்க யார் அப்படின்ட்டு. ஆரோனுக்கு உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறேன், ஆரோனுக்கு எத்தனை பசங்க சொல்லுங்க பார்க்கலாம்? எத்தனை பேர் இந்த பக்கம் சொல்லுங்க, இந்த பக்கம் தெரியுது. எத்தனை பேர்? 4 பேர். பேர் சொல்லுங்க பார்க்கலாம். நாதாப், அபியூப், எலேசார், இத்தாமார். 4 ஆண் பிள்ளைகள் ஆரோனுக்கு. புரிஞ்சுதா? அதனால் ஆரோனின் குமாரங்களே எனக்கு புரியலை அப்படின்னாங்களாம். அதனால் இப்போ தெளிவுபடுத்துகிறேன். 4 குமாரர்கள். முதல் பேர் நாதாப், அபியூப், எலேசார், இத்தாமார் அப்படின்னு பேர். இந்த நாட்களில் இந்த லேவியராகம் 8ஆம் அதிகாரத்தில் ஆரோனையும் அவருடைய குமாரரையும் ஊழியத்துக்காக பிரதிஷ்டை பண்ணுகிற அந்த ஒரு பிரதிஷ்டை தான் எப்படி செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் ஒழுங்குமுறையை வைத்திருந்தார். அதன்படியே மோசேக்கு சொல்லி மோசே அதன்படியே ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிறான். இப்போ ஒரு கேள்வி, எப்போதும் கேட்குற கேள்வி தான், நீங்கள் கரெக்டாக பதில் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். அந்த 8ஆம் அதிகாரத்தில் மோசே எதையெல்லாம் ஆசாரிப்பு கூடாதுக்கு கொண்டு வர சொன்னான்? தைலம், கூடையில். சரி, அப்போ முதல்ல என்னது? வஸ்திரம். 2வது அபிஷேகம். 3வது பாவ நிவாரண பலி. 2வது 2 ஆடு. அதில் 1 சர்வாங்க தகன பலி. இன்னொரு ஆடு எதுக்கு? பிரதிஷ்டையின் பலி. சரி, அப்படின்னா இந்த எதற்காக அபிஷேகம்? முதல்ல அபிஷேகம் ஏன் பண்ணப்படுதுன்னா, அந்த தேவனும் திரியேக தேவனும் நம்ம ஆசாரிகளை அபிஷேகம் பண்ணப்படும் ஒன்றாக இருக்கணும். அதுதான் முக்கியம். ஊழியம் செய்வது என்பது ஆண்டவர் வேற நம்ம வேற அப்படி இல்லை, தேவனோடு இணைந்த ஒரு ஊழியம். அப்படின்னா இந்த அபிஷேகம் எப்படிப்பட்ட அபிஷேகம் சொல்லி கொடுத்துருக்கேன். இது காம்பவுண்ட், கூட்டு அபிஷேகம். திரியேக தேவனுடைய அத்தனை தன்மைகளும் அடங்கிய அபிஷேகத்தை தான் கர்த்தர் நம்மேலே அவனை அபிஷேகித்திருக்கிறார். எதற்கென்றால் ஆசாரிகளை மாறுவதற்காக. அப்படின்னா வாட் இஸ் காட் டு அஸ், வாட் ஹி ஹஸ் டஸ் ஃபார் அஸ், வாட் ஹி வில் டூ ஃபார் அஸ். தேவன் நமக்கு எப்படிப்பட்டவர், அவர் என்ன செய்தார், என்ன செய்ய போகிறார், இத்தனையும் அடங்கியது தான் அபிஷேகம். தேவன் எப்படி இந்த உலகத்தில் மாம்சத்தில் வந்தார் அப்படின்னா தேவ சித்தத்தை செய்யும்படியாய் வந்தார். அந்த அபிஷேகம் நமக்குள்ள. இந்த உலகத்தில் அவர் மனுஷனாய் வாழ்ந்தார், பாவம் இல்லாதவராக, புளிப்பில்லாதவராய் வாழ்ந்தார். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழும்படியான ஒரு அபிஷேகம். அவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், தேவ சித்தத்தின்படி மரித்தார். அதே போல் இந்த உலகத்தில் பாவத்துக்காக நாம் மரித்து அப்படி வாழ வேண்டிய ஒரு அபிஷேகம். எப்படி இயேசு உயிரோடு எழுந்தாரோ நாமும் உயிரோடு எழுந்துனா அந்த உயிர் தெழுந்த வல்லமையினால் நிறைந்த ஊழியம். இயேசு பரலோகத்துக்கு ஏறி போனால் மறுபடியும் சீக்கிரம் வரப்போகிறார். இத்தனை திட்டங்களையும் கொண்ட அபிஷேகம் தான் இன்னைக்கு கர்த்தர் நம்மை அபிஷேகித்திருக்கார். ஹல்லேலூயா. நாம் எந்த அபிஷேகத்தில் நிறைந்திருக்கிறோம் என்ற தெளிவு நமக்கு வேணும். அப்போ ஒவ்வொரு நாளும் அபிஷேகத்தில் ஏதோ அந்நிய பாஷை பேசக்கூடாது. ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? ஆண்டவரே, பிதாவின் சித்தம் செய்வதற்காக உங்களுடைய மகிமையை விட்டு நீர் வந்தது போல உங்களுடைய சித்தம் செய்யணும்னா என் பெருமை என்ன, என் மேன்மை என்ன, மேட்டுமை என்ன தூக்கி குப்பையில் போட்டுறேன். எனக்கு நீங்கள் செய்துதான், நீங்கள் விரும்புகிறதான் நான் செய்யணும் என்றால் நம்ம எல்லாரும் ஆசாரியர்கள். சத்தமாக சொல்லுங்கம்மா, எல்லாம் யாரு? இதை ஒரு கண்ணு இது மட்டும் திறந்துட்டா போதும், வாழ்க்கையே மாறிடும். திறக்கப்பட்ட கண்ணு திறந்தே இருக்கணும். ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? மூடிடக்கூடாது. ஒரு பெரிய சத்தியம். நம்ம சாதாரண நபர்கள் அல்ல, ஒரு மேன்மையான ஒரு மேன்மையான ஒரு இடத்துல கர்த்தர் நம்ம வைத்திருக்கார். ஒரு மேன்மையான அழைப்பை கொடுத்திருக்கார். அப்படி என்றால் அந்த அபிஷேக தைலத்தில் நிறைஞ்சு தான் அப்புறம் என்ன செய்யணும்? ஊழியம் செய்ய வேண்டும். ஆனால் அபிஷேகத்தை நிறைந்திருந்தாலும் இத்தனை விதமான அபிஷேகம், இத்தனை விதமான கேரக்டர்ஸ், குணநலங்களை கொண்ட இந்த அபிஷேகம் இருந்தாலும், என்னதான் அபிஷேகம் பண்ணப்பட்டாலும் ஊழியம் செஞ்சாலும் நமக்கு ஒரு பாவ நிவாரண பலி அவசியம். அதுக்கு தான் 5 வித பலிகளாக வந்தார். அவரை பிடிச்சிக்கணும். எனக்காக பாவ நிவாரண பலியாக நீங்கள் வந்தீங்களையா, உமக்கு நன்றி. அந்த பலியோடு இணைந்து ஆண்டவருக்கு பலி செலுத்தினா என்ன? இன்னைக்கு நம்ம காளையோ ஆடையோ மாடையாவது கொண்டு போக முடியாது. உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி என்ன செய்ய வேண்டும்? செலுத்த வேண்டும். எவ்வளவு அந்த 5 பலிகளையும் தியானிச்சு. இப்போ நம்ம எந்த பலிகள்லாம் பார்த்துருக்கோம் சொல்லுங்க பார்க்கலாம்? சர்வாங்க பலி பார்த்துருக்குறோம், போஜன பலி பார்த்துருக்குறோம்,
பாவ நிவாரண பலி பார்த்துருக்கோம். இன்னும் 2 பலிகள் பார்க்கணும். சமாதான பலியும் குற்ற நிவாரண பலி. கர்த்தர் சித்தமானா திங்கட்கிழமையிலேருந்து அதை நம்ம பார்த்துடலாம். அப்படின்னா இந்த 5 விதமான பலிகளும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அந்த பலியை வச்சு தேவனுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு அவருக்கு நன்றி செலுத்தணும். தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கன்னா அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இல்லை, இந்த பலியோடு இணைஞ்சி எனக்கு நீ கொடுத்த பலி, இந்த உலகத்தில் நான் வாழ்வதற்கு எனக்கு நீ கொடுத்த பலி என்னோடு இருக்குப்பா, அதோடு இணைந்து நான் வாழ எனக்கு கொடுத்த இந்த நல்ல ஸ்லாக்கியத்துக்காய் ஸ்தோத்திரம். இந்த பலி கொடுத்தனால்தான் நானும் என்னை அர்ப்பணிக்க எனக்கு உதவி செஞ்சீங்களே ஸ்தோத்திரம். இந்த பலியோடு இணைந்தபடினால்தான் எத்தனை பேர் என்னை தப்பாக சொன்னால் கூட அதெல்லாம் மனசு கஷ்டமாக இருந்தாலும் அதை ஜெயம் பெற எனக்கு நீ உதவி செஞ்சீங்களே. இப்படிப்பட்ட எல்லா பலியோடு இணைஞ்சிட்டா கணவனும் மனைவியும் குடும்பத்தில் எத்தனை பிரிவினைகள் இருந்தாலும் எல்லாம் மாறிடுங்க. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் நம்மை விடுதலை ஆக்கும். இதுதான் முக்கியமான காரியம். அதனால இந்த எல்லா காரியங்களும் வாழ்க்கையை இணைத்துக் கொள்வோம். அதற்கு பிறகு சமாதான பலி ஈட்டாச்சுது, அதுக்கப்புறம் சர்வாங்க பாவ நிவாரண பலி ஆயிடுச்சு, சர்வாங்க தகன பலி ஆயிடுச்சு, பிரதிஷ்டை. அந்த பலி எடுத்து 2 காரியங்கள் செஞ்சான். ஒன்று என்ன பண்ணுனா, அந்த இரத்தத்தை எடுத்து வலது காதில், வலது பெருவிரல்ல, வலது காலில், அப்படின்னா காதில், கையில், காலில். எப்படின்னா அது எதை காட்டுதுன்னா நம்ம ஹியரிங் பார்த்தோம், நம்ம எதை கேட்குறோம். ஆசாரிகள் என்ன செய்ய வேண்டும்? வேத வசனத்தை கேட்க வேண்டும். இது முதலாவது. அப்படின்னா என்ன செய்யணும்? வேத வசனத்தை கேட்க வேண்டும் என்றால் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 4வது 5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏசாயா 50:4-5 வசனம். இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்கிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். கற்றுக்கொள்கிறவர்களைப் போல, எல்லாம் சத்தமா சொல்லுங்க. கற்றுக்கொள்கிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை என்ன பண்றாரா? கவனிக்க செய்கிறார். கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் காது திறந்திருக்கணும். எதற்கு திறந்திருக்கணும்? வேத வசனத்துக்கு நேராக மட்டும் திறந்திருக்கணும். நல்ல செய்திக்கு திறந்திருக்கணும். நெகட்டிவா பேசுற எந்த செய்திக்கும் திறந்திருக்க கூடாது. 5வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார். கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார். நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை. போதும். அப்படின்னா நம்முடைய செவியை யார் திறக்கணும்? ஒவ்வொரு நாளும் ஜோமனுங்க. என்ன ஆசாரியனா வச்சிருக்கீங்கப்பா, உம்முடைய ரத்தம் விலையேறப்பட்ட பிரதிஷ்டையின் பலியின் ரத்தம், நீங்கள் தான் இந்த உலகத்தை பிரதிஷ்டையாக வந்தீங்க. இந்த ரத்தம் என் காதில் எப்போதுமே இருக்கணும், தினமும் பூசிக்கணும். எப்போதும் எந்த துர்க்காரியங்களும் இந்த காதில் என்ன செய்யக்கூடாது? கேட்கக்கூடாது. இந்த வாய் என்ன செய்யக்கூடாது? துர்க்காரியங்களை சொல்லக்கூடாது. அப்படி என்றால் இந்த நாட்களில் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், யாத்ராகமம் 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். நாமெல்லாம் ஆசாரியர்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும்னா நம்ம எப்படி வாழ வேண்டும், ஒரு அடிமை எப்படி இருக்க வேண்டும், அந்த அடிமைக்கு என்ன அடையாளம் என்பதை அந்த யாத்ராகமம் 21ஆம் அதிகாரத்தில் 2லிருந்து 4 வரை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். நீ மைக்கில் வாசிமா. அப்படி எபிரெயரில் ஒரு அடிமையை கொண்டாயானால் அவன் 6 வருஷம் சேவித்து 7ஆம் வருஷத்திலே ஒன்றும் கொடாமல் விடுதலை பெற்று போக கடவன். ஒரு அடிமையை கொண்டா 7ஆம் வருஷத்துல விடுதலை ஆக்கிரணும். ஒன்றிக்காரனாய் வந்திருந்தானால் ஒன்றிக்காரனாய் போக கடவன். விவாகம் பண்ணினவனாய் வந்திருந்தானால் அவன் பெண் ஜாதி அவனோடு கூட போக கடவள். அவன் எஜமான் அவனுக்கு ஒரு பெண்ணை விவாகம் செய்து கொடுத்தும் அவள் அவனுக்கு ஆண் பிள்ளைகளையாவது பெண் பிள்ளைகளையாவது பெற்றும் இருந்தாள், அந்த பெண்ணும் அவள் பிள்ளைகளும் அவள் எஜமானை சேர கடவர்கள். ஸோ எப்படின்னா அடிமைக்கு எப்படி பாருங்க, கல்யாணம் முடிஞ்சு அந்த எஜமான கல்யாணம் பண்ணி வச்சா அந்த பொண்ணுக்கு பிள்ளை பிறந்துச்சுன்னா நீ 7ஆவது வருஷத்தில் அடிமையாக இல்லாமல் விடுதலையாக போனால் போயிடலாம். ஆனால் உன் பெண் ஜாதியும் பிள்ளைகளும் எஜமானுக்கு அடிமையாக இருக்கான். அது சட்டம். இப்போ அடுத்து வாசிங்க. அவன் மாத்திரம் ஒன்றியாய் போக கடவன். அந்த வேலைக்காரன் என் எஜமானையும் என் பெண் ஜாதியையும் என் பிள்ளைகளையும் நேசிக்கிறேன், நான் விடுதலை பெற்று போக மனதில்லை என்று மனப்பூர்வமாய் சொல்வானானால். மனப்பூர்வமா சொல்லிட்டா ஒரு காரியம் அவன் செய்ய போறான். என்ன செய்யறான்? வாசிங்க. அவன் எஜமான் அவனை நியாயாதிபதியிடத்தில் அழைத்து கொண்டு போய் அவனை கதவின் அருகேயாவது கதவு நிலையின் அருகேயாவது சேர பண்ணி அங்கே அவன் எஜமான் அவன் காதை கம்பியினாலே குத்த கடவன். பின்பு அவன் என்றைக்கும் அவனிடத்திலே சேவித்துக் கொண்டிருக்க கடவன். ஒரு அடிமை
நான் எஜமான் விட்டு போகலை, என் மனைவியும் பிள்ளைகளும் விட்டு போகலை, அவன் மனப்பூர்வமாக சம்மதிச்சா நியாயாதிபதிகிட்ட கொண்டு போய் காதை கதவு நிலையோடிச்சுன்னா ஒரு கம்பினால் குத்தி ஒரு தொலை போட்டுறணும் காதில். இப்போ இவன் வெளியில் போனான்னா ஜனங்கள் பார்ப்பாங்க, அடிமை என்ன காதில் தொலை போட்டிருக்கா, ஓகே தொலை போட்டிருந்துச்சா இவன் யாரோ ஒரு எஜமானுக்கு அடிமை. தொலை போடாத இருந்தா ஓகே இவன் யாருக்குமே கட்டுப்படலை, தாந்தோனித்தனமாக போகிற அடிமை. அப்படின்னா அந்த காது எவ்வளோ முக்கியம். நம்ம இந்த உலகத்தில் நம்ம இருக்கிறோம், நம்ம யாருக்கு, நம்மளை பார்க்குறவங்களுக்கு புரியணும் நம்ம யாருக்கு ஊழியம் செய்கிறோம், நம்ம எப்படிப்பட்டவர்கள். நம்முடைய காதில் ஒரு அடையாளம், அந்த அடையாளம் மனுஷங்க கண்ணுக்கு தெரியாது. நம்ம ஒவ்வொரு நாளும் அடையாளம், ஆண்டவரே என் காது அது நான் உம்மோடு இணைந்திருக்கணும், நீங்கள் சொல்கிறத கேட்கும்படியா என் காதுகள் திறக்க கடவுது. அப்படிப்பட்ட ஒரு அனுபவம். ஸோ 2 இடங்களில் பார்க்கும்போது இந்த காது, ஒன்று இந்த அபிஷேகம், அந்த அது ஆரோனையும் அவன் குமாரையும் பிரதிஷ்டை பண்ணும் பொழுது வலது காது மடல்ல என்ன செய்ய வேண்டும், அந்த இரத்தம் தெளிக்கப்பட வேண்டும். இன்னொரு இடத்துல எங்கே என்றால் லேவியராகமம் 14:14 குஷ்டரோகி சுஸ்தமாயிட்டா அவனுக்கு என்ன செய்யணும், வலது அவன் காதில் என்ன செய்ய வேண்டும், ரத்தம் தெளிக்க வேண்டும். வாசி லேவியராகமம் 14:14 14 அந்த குற்ற நிவாரண பலியின் இரத்தத்தில் ஆசாரியன் கொஞ்சம் எடுத்து சுத்திகரிக்கப்படுகிறவன் வலது காதின் மடலிலும் அவன் வலது கையின் பெருவிரலிலும் வலது காலின் பெருவிரலிலும் பூசக்கடவன். அப்படின்னா ஒரு குஷ்டரோகி, கவனிங்க, ஒரு குஷ்டரோகி சுஸ்தமானாலும் வலது காது வலது கை வலது காது. ஒரு ஆசாரியர் பிரதிஷ்டை பண்ண வேண்டும் என்றாலும் வலது காது வலது கை வலது காது. புரியுதா உங்களுக்கு? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த உலகத்தில் நம்ம ஆசாரியர்களாக கத்த வச்சிருக்காரு, ஆனால் நம்ம நேச்சர் எப்படி தெரியுமா, நம்ம பாவிகள். பாவம் தேவனுடைய சமூகத்தை எப்படி காணப்படுதுன்னா குஷ்டரோகியாக காணப்படுது. அப்போ நம்மலாம் எப்படி இருந்தோம், குஷ்டரோகி சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்றால் இரத்தம் காதில் தெளிக்கப்படணும், காதில் தெளிக்கணும், பெருவரல்ல கால்களில். அதே போல் இன்றைக்கி நல்லா புரிஞ்சுக்கொடுங்க, கர்த்தர் நம்ம இன்றைக்கி ஆசாரிய ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார், நம்முடைய ஆசாரியர்களாய் மாற்றி விட்டார். அதனால் ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே நான் அந்த நாட்களில் கேட்குற காதுகள், என் காது எப்படி இருக்குன்னா நீங்கள் சொல்கிற வார்த்தையை தெளிவாய் கேட்க வேண்டும். அதனால தான் நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையறையை காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியம். எல்லாம் நல்லா அந்த வசனத்தை வாசிங்க. வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து, நீதிமொழிகள் 8:34 என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற காத்திருக்கணும். எங்கயா? கதவு நிலையருகே. ஒரு வேலைக்காரன் உள்ள வரமாட்டான், எஜமான் என்ன சொல்லணும், எஜமான் என்கிட்ட என்ன சொல்லுவார், என்ன உத்தரவு வரணும், நான் என்ன செய்யணும் அப்படின்னு எஜமான் சொல்லுக்காக கதவு நிலையிலேயே காத்திருக்கணும். அப்படி ஒரு அனுபவம். இந்த நாட்கள்லாம் யாராவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரூம்குள்ளே போயிட்டாங்கன்னா சில அம்மா மார்க்க காதை இப்படி வச்சு தேடி கேட்பாங்க, என்ன பேசுகிறாங்க, என்ன பேசணும். 1-2 காதில் விடும், அப்படியே பிணைச்சி பயங்கர சண்டை. ஆனால் நம்ம எல்லாம் இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் வந்துட்டோமோ, இயேசு ஏற்றுக்கிட்டோமோ, நம்முடைய காது இனிமை இதுக்கு முன்னால் போயிருந்துருக்கலாம் அப்படி. ஆனால் இனிமை எதையும் ஒட்டு கேட்கக்கூடாது. யார் என்ன சொல்லுவாங்கன்னா பேசிட்டு போகிற மாதிரி போயிட்டு காதை அப்படி சேர்த்து அப்படி கேட்கக்கூடாது. அதெல்லாம் ரொம்ப தவறு. நம்மெல்லாம் ஆசாரிகள், நம்மெல்லாம் ரொம்ப மேன்மைக்குரியவர்கள், மதிப்பாக நடக்கணும், கேவலமாக நம்ம நடக்கக்கூடாது. இந்த மாதிரி உலக மனுஷன் நடக்கிற மாதிரி நம்ம குடும்பத்திலையும் நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் எங்கே ஈவன் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணாலும் அவங்க 2 பேரும் என்ன பேசுகிறான்னு ஒட்டு கேட்கவே கூடாது, பாவம். ஸோ அதனால் இந்த நாட்களில் நம்ம பிரதிஷ்டை பட வேண்டுமென்றால் காதில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கைகளில் என்ன செய்யணுமா, அந்த ஆரோனும் அவன் குமாரர் கையில் ஒரு 5 காரியத்தை வைக்கிறார். 1 கொழுப்பு, 2வது யார் சொல்கிறா பார்க்கலாம், கொழுப்பு, 2வது முன்னந்தொடை, அப்புறம் 3 விதமான அப்பங்கள். மறந்துடாதீங்க, எடுத்து வாசிங்க. நீங்கள் திருப்பி 25ஆம் வசனம் வாசிங்க. கொழுப்பையும் வாளையும் குழல்கள் மேலிருந்த கொழுப்பு முழுவதையும் கல்லீரலின் மேலிருந்த ஜவ்வையும் 2 குண்டிக்காய்களையும் அவைகளின் கொழுப்பையும். அப்ப முதல்ல எதை கொண்டு வச்சா? கொழுப்பு. சத்தமா சொல்லுங்க எல்லாரும். வீட்டில் சொன்னால் சண்டை வந்துடும், உனக்கு ரொம்ப கொழுப்புன்னா அவ்வளோதான், பயங்கர சண்டை வந்துடும். ஆனால் இப்போ தைரியமாக சொல்லுங்க, கொழுப்பு.
சரி, கொழுப்பை வைக்கணும். அப்புறம் என்ன வைக்கணும்? வலது முன்னந்தொடை. கொழுப்பு என்பது தேவனுடைய இயேசு கிறிஸ்துடைய இன்வர்ட் போர்ஷன். அவருடைய மென்மையான, அதாவது மேன்மையான பிரியமான குணங்கள். பிதாவின் சித்தம் செய்வதுதான் என்னுடைய போஜனம் சொன்னாரு. எங்க போனாலும் பிதாவை மையப்படுத்தினாரு. 5 அப்பத்தி 2 மீனி 5000 பேருக்கு கொடுக்கும்போது ஈஸியா கொடுத்துருக்கலாம். அப்போ எல்லார் கண்கள் காண வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து சொன்னாரு. லாசர் கல்லறைக்கு முன்னால போய் நின்றுட்டு ஒரு வார்த்தை சொன்னா வந்துடலாம். ஆனா பிதாவே அப்படின்னு சத்தமிட்டு ஜெபிக்கிறார். எல்லா இடத்திலும் பிதாவுக்கு பிரியமான பிள்ளை அடங்கி வாழ்ந்த வாழ்க்கை. அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம், அவருடைய நீதி, அவருடைய உண்மை, அவருடைய மாயமற்ற தன்மை, பட்சபாதம் இல்லாமல் இருக்க காரியம் எல்லாமே சேர்ந்து பெஸ்ட் போர்ஷன் வந்து கொழுப்பு. அதான் என்ன செய்யறாராம், மோசே வந்து ஆரோனும் அவனுடைய குமாரன் கைகளில் கொடுக்குறாங்க. இப்போ வெறுமையாய் வந்த கைகளில் தேவனுக்கு பிரியமான ஒரு போர்ஷன் நம்ம கையில் வருது. அடுத்தபடியாக முன்னந்தொடை நமக்கு வேண்டிய பலனை கொடுக்குது. ஒரு தொடை என்றாலே ஒரு பலன். அப்போ தேவன் இந்த உலகத்தில் அவர் பலியானதுனால, அவர் பலத்தினால்தான் நம்ம இன்னைக்கு இருக்கிறோம். அவர் பலன் இல்லைன்னா என்னைக்கோ ஆண்டரை விட்டு நான் போயிருப்போம். ஆனால் எத்தனை முறை வழுக்கி விழுந்திருக்கோம், எத்தனை முறை நம்ம பின்மாறி போயிருக்கிறோம். இன்னைக்கு வரை கர்த்தர் நிலைநிறுத்தி வைத்திருப்பதே அவருடைய சுத்த பலன் தான். அல்லேலூயா. அதான் உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். அவரில் பலம் கொள்ளணும். எந்த நேரத்தில் சோறு வந்தாலும் அப்படியோ சோர்ந்து போயிட்டு ஐயோ அப்படி கூடாது. என்ன சோறு தட்டி எடுத்து போட்டு நான் எப்படிப்பட்டவன், என்னை பலப்படுத்த கிறிஸ்து என்னோடு இருக்காரு, நான் பலன் கொள்ள உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன், உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்வேன், எதுவும் என்னை சோர்வுற பண்ணாது, எதுவும் என் ஓட்டத்தை தடை பண்ண முடியாது. எத்தனை பிரச்சனை வந்தாலும் தாண்டி ஓடுவேன். தாண்டி ஓட முடியாத நேரத்தில் தூக்கி சுமக்கிற மேய்ப்பராய் அவர் என்னோடு இருக்கிறார். அதனால வழுக்கி விட மாட்டோம், தடிக்கி விட மாட்டோம். விழுந்தாலும் என் கால் சறுக்கிறது என்று சொல்லும்போது கர்த்தாவே அந்த பலன் அதுவும் கையில வருது. அப்புறம் அந்த கூடையில் உள்ள 3 விதமான அதிரசங்கள் போட்டது. ஒன்று புளிப்பில்லாதது, 2வது எண்ணெயினால் பிசையப்பட்டது, 3வது வேஃபர் மெதுவானது. அது நம்ம ஸ்ட்ராங்கா சாப்பிடணும். புதுசாக வரவங்களுக்கு அந்த வேஃபர் மாதிரி மெதுவாக அந்த சத்தியத்தை சொல்ல வேண்டும். இயேசு உனக்காக மரித்தார். ஆனால் நாம எப்படின்னா நம்மளை ஆசாரியர்களாய் மாற்றியிருக்கிறார், அப்படி புசிக்கணும். அப்போ இது எல்லாம் ஆரோனுடைய உள்ளங்கையில் வந்துடுச்சு. இது நல்ல கவனிங்க, முக்கியமான ஒரு காரியம். இந்த உள்ளங்கையில் வந்த உடனே என்ன சொல்ல, முதல்ல கொழுப்பு, அப்புறம் முன்னந்தொடை, அதற்கு மேலே என்ன செய்றாங்க, இந்த 3 அப்பனை வச்சு இப்போ தேவனுக்கு அசைவாட்டும் காணிக்கை. நேற்றுக்கு சொன்ன உடனே 2-3 பேர் என்கிட்ட வந்து கேட்டாங்க, இப்படி தானே ஹிந்துஸும் செய்கிறாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பிரகாரத்தில் வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா அசைவாட்டுறாங்க. அவங்க அசைவாட்டுதலுக்கும் நம்ம அசைவாட்டுறதுக்கும் வித்தியாசம். அவங்க தாம்பளத்தில் வச்சுட்டு எதையோ ஒன்று வச்சு என்னெல்லாமோ புகையை போட்டு என்னவோ ஒன்று செய்வாங்க. ஆனால் நாம் தாம்பளம் பாத்திரம்ல நம்முடைய கைகளை, அந்த கைகளில் என்ன தேவனுடைய வெளியேறப்பெற்ற அத்தனை கேரக்டர்ஸ், அவருடைய குணங்கள், அவருடைய பிரியமான போஷன், தேவனுக்கு பிரியமான காரியங்கள் எல்லாவற்றையும் எடுத்து வச்சு என்னதான் அப்படியே நம்ம வந்து அந்த கையில் வச்சுட்டு எதுக்கு அசைவாட்டப்பட வேண்டும் என்றால், எப்போ அந்த கொழுப்பு கையில் வந்தது, கொல்லப்பட்டாதான் கொழுப்பு கையில் வரும். அப்படின்னா ஆண்டோடைய மரணத்தை நினைவு கூறணும். ஆண்டவர் மரிச்சு மட்டும் போயிருந்தாருன்னா வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை. அவர் உயிரோடு எழுந்ததுனால தான் இன்றைக்கு வர வேத வசனம் பரவிக்கிட்டே இருக்குது. அல்லேலூயா. இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், சதா காலங்கள் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர். அப்படிப்பட்ட அந்த உயிர்த்தெழுதலின் அனுபவம் அப்படின்னா நம்ம கைகளில் வைத்திருக்கிறது ஆண்டவருடைய பலவிதமான கேரக்டர்ஸ். ஆண்டவருக்கு பிரியமான காரியம் நமக்கு பலனாக இருக்குது. அவர் இந்த உலகத்தை புளிப்பில்லாத, அவர் வாழ்ந்த வாழ்க்கை புளிப்பில்லாத பாவமில்லாத வாழ்க்கை, வாழ்ந்த வாழ்க்கை அபிஷேகத்தால் 2.5 கலந்த வாழ்க்கை. நல்ல கவனிங்க, அபிஷேகம் என்பது ஏதோ ஆண்டவர் அபிஷேகிச்சிட்டார் இல்லை, தேவனும் நாமும் ஒன்று. அது எப்படின்னா, தமஸ்குக்கு போகிறான் பவுல், போகும்போது பட்டணத்தில் அவ்வளோ கிறிஸ்தவனையும் அடித்து காவலில் போடணும்னு சொல்லிட்டு எல்லாம் கையில் நிருபங்கள்லாம் வாங்கிட்டு போகிறான். அதுவரை பரலோகம் அமைதியாக இருந்துச்சு. ஆனால் தமஸ்குக்கு பக்கம் நெருங்கும் போது தான் பரலோகத்திலிருந்து ஒரு ஒளி சடுதி அவன் மேலே விழுந்தது. அவன் குதிரையிலேருந்து கீழே விழுந்தான். விழுந்தவொடனே கண்ணு தெரியல, சத்தம் கேட்குது, சவுலே சவுலே ஏன் ஏன் என் பிள்ளைகளை துக்கப்படுத்துறான்னு கேட்டாரா, என்னை துன்பப்படுத்துறான்னு கேட்டாரா? இவனுக்கு புரியல. ஆண்டவரே நீர் யாருப்பா நீர்? இதுவரை நான் கேட்டதில்லை இந்த சத்தத்தை. நியாயப்பிரமாணத்தெல்லாம் தலைகளை கரைச்சி குடிச்சிட்டேன், நீர் யாருன்னு தெரியலையே. என்ன சொன்னார் ஆண்டவர்? சத்தமா சொல்லுங்க, நீ துன்பப்படுத்துற இயேசு. அவன் துன்பப்படுத்தலை. யாரை துன்பப்படுத்தினா?
கர்த்தருடைய பிள்ளைகளை கவனிங்க, அபிஷேகம் என்பது நாமும் தேவனும் ஒன்று. நம்மளை யார் துன்பப்படுத்தினாலும் அது அவரை துன்பப்படுத்துது. ரொம்ப நேரம் அமைதியா இருக்க மாட்டார் அவர். உடனே பவுல் நிருபங்களை வாங்கின உடனே கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத அமைதியா இருக்கார். இன்றைக்கு நிறைய காரியங்கள்ல உங்களை சிலர் ஒடுக்கிக்கிட்டு இருக்காங்க, சிலர் நெருக்கிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு பதிலே வரல, கவலைப்படாதீங்க, உன்னை கண்முன்னை தொடுவான், என் கண்மணியை தொடுவான்னு சொல்லியிருக்காரு. எத்தனை பேர் நெருக்கினாலும் அது நம்மளை நெருக்கல, சந்தோஷப்படுங்க. எனக்கு ஒரு நெருக்கம் வந்துச்சா, அப்பா இது என்ன மட்டும் இல்லை உண்மையும் சேர்த்தா நெருக்குது, நீங்க பார்த்துக்கோங்க. அதுதான் நம்ம கண் திறக்கப்பட்டவன் விளம்புறதாவது. கண்ணு திறக்கப்படணும். என்ன ஒருத்தங்க தொட்டு வீணான வார்த்தைகளை சொல்லி என்னை அப்படி கொலை செய்யற மாதிரி சித்திரவ மாதிரி பண்ணுனா அது உண்மை தொடுறது. ஏன்னா அந்த அபிஷேகம் அப்படின்னா, அந்த அபிஷேகம் பாவம் இல்லாத வாழ்க்கை மட்டுமில்ல, அபிஷேகத்தால் நிறைந்த வாழ்க்கை. அந்த அபிஷேகம் தான் நமக்குள்ள இருக்குது. மட்டுமல்ல, அவர் ஒரு மெல்லிய ஒரு அதிரசமாக மற்ற ஜனங்களுக்கும் கொடுக்கும்படியாக அப்படிப்பட்ட அனுபவங்களோடு அந்த தேவ சன்னிதானத்தில் இந்த கையில் வச்சுட்டு என்ன செய்யணும், அசைவாட்டணும். எப்படி அசைவாட்டணும்? சும்மா அப்படி ஆட்டக்கூடாது. ஆண்டவரே இப்போதான் நிறைய பலி செலுத்தம். இது அசைவாட்டுதல் அப்படியே பண்ணும்போது ஒரு ஆசாரியர் என்ன செய்ய வேண்டும்? எனக்காக மாம்சத்தில் வந்தவரே, எனக்காக நீ உமக்கு பிரியமானதெல்லாம் எப்படி தேவனுக்கு பலியா செலுத்தினீரோ, எனக்கு பிரியமானதெல்லாம் உமக்காகட்டும் ஆண்டவரே. ஏன் விருப்பம் அப்படின்னு எதுவுமே வேண்டாம், உங்களுடைய சித்தம் மட்டும்தான் எனக்கு வேணும். நான் விரும்புகிற யாரும் நடக்கவே வேண்டாம், உமக்கு சித்தமான மட்டும்தான் நடக்கணும்னு ஒரு ஆழமான அனுபவத்துள்ள அந்த உயிர்த்தெழுதலின் அனுபவத்தோடு அவருக்கு என்ன செய்யணும்? மகிமை செலுத்த வேண்டும். நம்முடைய கரங்கள் வெறுமையான கரங்கள். நம்ம எப்படிப்பட்டவங்க? பாவத்தில் இருந்தோம், பழைய மனுஷன், உலகத்தோடு மாம்சத்தோடு பிசாசோடு ரெண்டரை கலந்து எல்லாவற்றிலும் கேடுண்டாக நடந்து கொண்டிருந்தோம். ஆனால் தேவன் நம்மை அழைத்து ஆசாரிய ஊழியத்துக்காக பிரதிஷ்டை பண்ற அந்த நாட்களை மறக்கவே கூடாது. எப்போதும் கையில என்ன இருக்குது? நம்ம கையில என்ன இருக்குது? என்ன இருக்கணும்? தேவனை உயர்த்தும் துதியும் எப்பொழுதும் ரெண்டு கைகளும் ஏந்திக்கிட்ட சமூகத்தில் போனோம். அப்பா நான் வெறுமையா வரல, ஒருவேளை எனக்கு காசு இல்லாமல் இருக்கலாம், பணம் இல்லாமல் இருக்கலாம், எனக்கு எதுவுமே இல்லாமல் இருக்கலாம், ஆனா என் கையில எல்லாவற்றையும் நிறைவாக்குற நிறைவான இயேசு என் கரங்கள் இருக்கிறீங்க ஆண்டவரே, ஹல்லேலூயா. அப்படி அவர் காசை அப்படின்னா நம்முடைய ஆசாரித்துவத்தை பிராக்டிஸ் பண்ணணும், ஒவ்வொரு நாளும் எக்ஸசைஸ் பண்ணணும். இப்படி கேட்டுட்டு நல்லா இருக்குன்னு போகக்கூடாது. ஜெபத்தில் நீங்கள் என்ன செய்யணும்? அதை நீங்கள் ஒரு பயிற்சி எடுக்கணும். ஒவ்வொரு நாளும் இந்த கையில் எப்படி வச்சு நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் கொழுப்பு இருக்குதா, அந்த பிரியமானது உமக்கு தான், முன்னந்தொடையா அந்த பலன் உமக்கு தான். அந்த அப்பமாய் வந்தீரே, இந்த உலகத்தில் நான் சாப்பிட்றதுக்கு புளிப்பில்லாத அப்பமா வந்துறீங்க, என் வாழ்க்கையில் புளிப்பு வரக்கூடாது. நீங்கள் இப்படி எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்பட்டது போல் நானும் உம்மோடு இணைந்து வாழணும். அப்படி ஒரு மெல்லிய ஒரு வேஃபர் மாதிரி ஒரு அடையாக இருந்துச்சுன்னா நான் நல்ல கடினமானதை நான் புசிக்கணும், மெல்லிசை மற்றவங்களுக்கு கொடுக்கணும். இப்படிப்பட்ட ஆசாரி ஊழியம் செய்வதற்கா என்னை வைத்திரை என்று செலுத்த வேண்டும். கரங்கள் ஏந்தி அசைவாட்ட வேண்டும். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், மறக்கக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ 8வது அதிகாரத்துக்கு வாங்க. இதெல்லாம் வச்ச பிறகு இது 28ஆம் வசனத்தை வாசிப்போம். பின்பு மோசே அவைகளை அவர் உள்ளங்கையிலிருந்து எடுத்து பலிபீடத்தின் மேல் இருக்கிற அப்ப இதையெல்லாம் கையில வச்சு அசைவாட்டினோன்னு மோசே எடுத்து என்ன செய்யலாம்? தகன பலிபீடம், சர்வாங்க தகன பலி இருக்குல்ல, அதுல வைக்கும்போது அது உடனே எரியாது, நின்று எரியும். அப்படியே அந்த புகை தேவ சமூகத்துல ஏறும். அப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம தேவனை மகிமைப்படுத்தி அவர் சமூகத்தில் அசைவாட்டுறோமோ அது தேவன் முகர்ந்து பார்க்க வேண்டும். அப்படின்னா நம்மெல்லாம் புதிய ஏற்பாட்டு ஆசாரியாக இருக்க வேண்டும் என்றால் 23லிருந்து 28 வரை எல்லா காரியத்தையும் கவனமாக இருக்கணும். காது எப்படி இருக்குது? நம்ம கைகளில் என்ன இருக்குது மறந்துடாதீங்க. காது நல்லா இருந்தால் தான் கையும் நல்லா செய்யும், காது நல்லா இருந்தால் தான் காலும் சரியாக நடக்கும். ஸோ இந்த 23லிருந்து 28 வர காரியங்களை நம்ம புதிய ஏற்பாட்டு ஆசாரியர்கள் கவனமாக இருக்கணும், ஒன்றையும் மிஸ் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு நாளும் அதை தியானிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. 29 வாசிப்போம். பின்பு மோசே மார்க்கண்டத்தை எடுத்து அதை கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்டும் வழியாக அசைவாட்டினார். மார்க்கண்டம்னா செஸ்ட் போர்ஷன், மாறு பகுதி. அது ரொம்ப ரொம்ப ப்ரிஷியஸ், ரொம்ப நல்ல சதையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். எத்தனை பேருக்கு அது ரொம்ப பிடிக்கும்? இப்படி சொல்றீங்க, ஒருத்தர் சாப்பிட்டதே இல்லையா? ஆக்டிவாக இருங்க. அந்த பெஸ்ட் போர்ஷன் தான் மார்க்கண்டம். அதுனா அது செஸ்ட் அப்படின்னா அது எதை கட்ட? தேவனுடைய அளவற்ற அன்பு.
அவருடைய ஆழமான அன்பு. அதை மோசே என்ன பண்றான், அந்த மார்க்கண்டத்தை எடுத்து என்ன செய்யறான், கர்த்தருடைய சந்நிதி என்ன செய்யறான், அசைவாட்டும் பலியாக இதை மோசே தான் அசைவாட்டுறான். இப்ப ஆரோனுடைய குமாரர்கள் இதை அசைவாட்டல. இப்ப இந்த முக்கியமான ஒரு பெஸ்ட் போர்ஷன் எடுத்து மோசே அசைவாட்டினான். அப்புறம் கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே, சத்தமா வாசி, கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே பிரதிஷ்டையின் ஆட்டுக்கடாவிலே அது மோசேயின் பங்காயிற்று. சோ இது யாருடைய பங்குனா மோசே. யாரு பிரதிஷ்டை பண்றாங்களோ அவங்களுக்கு தேவனுடைய ஆழமான அன்பை கத்தரிச்சார் கொடுக்கிறார். அப்படின்னா மோசே எல்லாம் அவனை அழைத்த அழைப்பு. ஆனா இப்போ ஆசாரிய ஊழியம் செய்யும்படியா மோசேனுடைய குமாரர்கள் அல்ல, ஆரோனுடைய குமார்களையும் அபிஷேகம் பண்ணும்போது ஆண்டவர் மோசேக்கு மறக்கல. பார்த்தீங்களா, என் ஊழியம் செய்ய பிரிச்சு விட்டுரு, நீ அப்படி போனல, உனக்கு என்ன தெரியுமா, இந்த அளவற்ற அன்பே உனக்கு நான் தருகிறேன். அல்லேலூயா. அதனால தான் எபேசியர் சொல்லப்பட்டிருக்குது, கிறிஸ்துவின் எப்படி அன்பின் அகலம் ஆழம் நீளம் உயரம் இன்னதென்று உணரத்தக்க அளவில்லாத அன்பு. நீங்க எபேசியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. எபேசியர் 5:1 ரொம்ப அருமையான வசனம். எப்படி அன்பு கூர்ந்தாராம். ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுவர்களாகி, பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுவர்களாகி, கிறிஸ்து நமக்காக நம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும், கிறிஸ்து எல்லாம் சத்தமா சொல்லுங்க, கிறிஸ்து நமக்காக, எல்லாம் சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், இன்னும் ஒரே இடத்துல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அது இருதயத்துல போயிடணும். அப்படியே கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து, எப்படி நம்மில் அன்பு கூர்ந்தாராம், பலியாக ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தாராம். நம்ம எப்படி அன்பு கூறுறோம், கணவன் மனைவியெல்லாம் எப்படி அன்பு கூறுறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் பலியாக ஒப்பு கொடுக்கணும். அப்படின்னா கடினமான வார்த்தைகளை சகிச்சுக்கணும், பலியாடா போயிடணும், பரவாயில்ல, நம்மளை ஒன்றுத்துக்கும் உதவாத நினைச்சாலும் பரவாயில்ல, அப்பா இருக்கிறார் கூட, என்னை உயர்த்துவார், என்னை எவ்வளவுதான் என் ஒன்றுக்கு உதவாதன்னு ஒதுக்கி போட்டாலும் பரவாயில்ல, உயர்த்துகிறவர் என்னோடு இருக்கிறார். அப்படி தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்து நம்ம அன்பு கூர்ந்தது போல. அப்போ மோசைக்கு எப்படிப்பட்டனா அந்த மார்க்கண்டத்தை அவனுக்கு தேவனுடைய அளவற்ற அன்பு. அடுத்தது வாசிப்போம். அதை கர்த்தருடைய சன்னதியில் அசைவாட்டும் வழியாக அசைவாட்டினான். கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே பிரதிஷ்டையின் ஆட்டுக்கடாவிலே அது மோசேயின் பங்காயிற்று. 30ஆம் வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிக்க, நீ வாசி. மோசே அபிஷேக தைலத்திலும் பலிபீடத்தின் மேலிருந்த இரத்தத்திலும் கொஞ்சம் எடுத்து ஆரோன் மேலும் அவன் வஸ்திரங்கள் மேலும் அவன் குமாரர் மேலும் அவர்கள் வஸ்திரங்கள் மேலும் தெளித்து, ஆரோனையும் அவன் வஸ்திரங்களையும் அவன் குமாரரையும் அவன் குமாரரின் வஸ்திரங்களையும் பரிசுத்தப்படுத்தினான். இப்ப வஸ்திரங்களை பரிசுத்தப்படுத்துறான், ஆரோனையும் அவன் குமாரரையும் பரிசுத்தப்படுத்துறான். எதை வச்சு பரிசுத்தப்படுத்துறான்? இப்ப நீங்க வாசிங்களே, கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். அபிஷேக தைலம், அப்புறம் இன்னொன்னு என்ன ரத்தம், அதான் என்ன ரத்தம், அது என்ன பலி, பிரதிஷ்டையின் பலி. பாவ நிவாரணத்துக்கு தான் உனக்கு ரத்தம் சிந்தப்பட்டுச்சு, சமாதான பலிக்கு தான் ரத்தம் சிந்தப்படுது. ஆனா இப்ப இந்த அந்த பிரதிஷ்டையின் பலி ரத்தம் இருக்குல்ல, அந்த ரத்தத்தையும் எடுத்து அபிஷேகத்தையும் எடுத்து ஆரோன் மேல தெளிக்கிறான், அவனுடைய வஸ்திரங்கள் மேல தெளிக்கிறான், ஆரோன் குமாரர்கள் மேல தெளிக்கிறான், அவருடைய வஸ்திரங்கள் மேல தெளிக்கிறான். இது எதை காட்டுகிறது என்றால், வஸ்திரம் அப்படின்னா நம்முடைய நடத்தைகள், அவர் கான்டக்ட், எப்படி நம்ம நடக்கிறோம், தேவனை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழணும். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, அவர் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் எப்படி இருக்கணுமா, பரிசுத்த நடக்கை. நம்மளை பார்த்து ஒருத்தவங்க சொல்லும்போது, அந்த சிஸ்டரா அவங்க பொய்யே பேச மாட்டாங்க அப்படின்னு நல்ல சாட்சி. அந்த பிரதர் யாரை பற்றியுமே குறை சொல்ல மாட்டார். அந்த சிஸ்டர் என்னதான் மற்றவங்க திட்டினாலும் கண்டுக்காம போயிடுவாங்க, நல்ல ஜோம் பண்ணுவாங்க. அவங்க ஹஸ்பண்ட் ரொம்ப மோசமானவர் தான், ஆனால் அவங்க ரொம்ப பொறுமையாக போகிறாங்க. அப்படிப்பட்ட நடத்தை. அவர் பரிசுத்தரா இருக்கிறது போல, உங்களை அழைத்தவர் பரிசுத்தரா இருக்கிறது போல. 1 பேதுரு 1:15, உங்களை அழைத்தவர் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும்
பரிசுத்தராய் இருங்கள். நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் என்ன செஞ்சாலும் என் பேச்சில் நான் பரிசுத்தமாக இருக்கணும். விக்கிரகத்துக்கு விலகி ஓடணும். விக்கிரகங்களுக்கும் தேவனுடைய ஆலயத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் அந்நிய நோகத்தில் அவிசுவாசியோடு பிணைக்கப்பட, இருளுக்கும் ஒளிக்கும் ஐக்கியம் கிடையாது. நீதிக்கும் அநீதிக்கும், நல்லா சொல்லுங்க, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தமே கிடையாது. நம்மளாம் பரிசுத்த நடக்கைகள். குடும்பத்தில் அநீதியாக கடந்த நாட்களில் இதே கத்தை உணர்த்திக்கிட்டு இருக்காரு. அநீதியாக பேசக்கூடாது, அநீதியாக நம்ம யாரையும் என்ன செய்யக்கூடாது, ஜட்ஜ் பண்ணக்கூடாது, அநீதியாக நியாயம் தீர்க்கக்கூடாது, அநீதியாக பழி போடக்கூடாது, அநீதியாக யாரையும் என்ன செய்யக்கூடாது, அவங்கள கொடுமைப்படுத்தக்கூடாது. அது எப்படி கணவன் மனைவி மட்டுமல்ல, உங்கள் வீட்டுக்கு உதவி செய்ய வருகிற உதவிக்காரர்களையும் எப்படி செய்ய வேண்டும், கனத்துக்குரியவர்களாக எண்ணி நடத்த வேண்டும். அநீதியாக நடத்தக்கூடாது. 2 நாள் அந்தம்மா வேலைக்கு வரலன்னா 2 நாள் சம்பளம் கட்டு. அநீதி, அநீதித்தின் கூலி நமக்கு இருக்கக்கூடாது. அநீதித்தின் கூலி யார் வாங்கினா? யூதாஸ் வாங்கினா. அதான் என்ன ஆச்சுது, 4 கொண்டு வயிறு வெடித்து குடல் சரிஞ்சதான் அநீதத்தின் கூலி. நல்ல நம்ம ஆண்டோடைய பிள்ளைகள் தான். ஒரு நமக்கு உதவி செய்கிற வரவங்க 2 நாள் வரலன்னா அந்த 2 நாள் சம்பளம் எவ்வளோ இருக்குன்னு நினச்சி பாருங்களேன். ஒரு மாதத்துக்கு நீங்கள் 3000 கொடுத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 100 ரூபா. அந்த 200 ரூபாயை நீங்கள் கட் பண்ணி நீங்கள் வச்சுக்கிட்டு கோட்டை கட்ட முடியுமா? இல்லை ஆசீர்வாதமாக தான் இருக்குமா? சாபத்தை சேர்த்து வைக்கிறீங்க. உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தம். உங்கள் வீட்டுக்கு வர அந்த அம்மாட்ட தரக்குறைவாக பேசக்கூடாது. உங்கள் பிள்ளைகள்கிட்ட கூட சொல்லி வைங்க, அவங்கள வா போன்னு கூட சொல்லக்கூடாது. வாங்க போங்கன்னு மதிப்பு கொடுக்கணும். ஒன்று புரிஞ்சுக்கோங்க, வீட்டுக்கு உதவி செய்கிறவங்க நமக்கு இருக்கவங்க அவங்க தரக்குறைவானதில்லை. அவங்க இருக்கிறனால தான் நமக்கு இப்படி செய்ய முடியுது. நம்மளால் அந்த வேலையை செய்ய முடியாது. ஒரு நாள் உதவிக்கு அம்மா வரலன்னா ஐயோ படுற பாடு. மதிப்புக்குரியவர்களாய் நீதி, எல்லாவற்றிலும் நீதி. கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் நீதி, மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் நீதியாய் செய்யணும், நீதியாய் பேசணும், நீதியாய் நடக்கணும், நீதியையே விரும்பணும். கர்த்தர் நம்மை நீதியின் பாதையிலே நடத்துகிற தேவன். நல்ல மேய்ப்பன் எப்படி நடத்துகிறார்? அவர் என் ஆத்துமாவை தேற்றி தமது நாமத்து நிமித்தம் என்னை நீதி, என்னை தமது நீதினா வெறும் நீதின்னு போட்டிருக்கா, அதை சொல்லுங்க. அவர் என் ஆத்துமாவை தேற்றி தமது நாமத்து நிமித்தம் என்னை, தமது தான் போட்டிருக்கா, எனக்கு சந்தேகமாக இருக்கா தான் கேட்குறேன். படிச்சு சொல்லு, கரெக்டாக சொல்லு. தமது நாமத்து நிமித்தம், தமது நாமத்து நிமித்தம் என்ன செய்கிறாரா? நீதியின் பாதையிலே நடத்துகிறார். அப்படின்னா அவர் நல்ல மேய்ப்பனாய்ந்து நடத்தும் போது நம்ம என்ன செய்யணும்? அவரோடு ஒத்துழைக்கணும். அதுதான் முக்கியம். அப்படின்னா வஸ்திரங்கள்ல ஏன் அந்த இரத்தமும் அபிஷேக தைலமும் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஒவ்வொரு நாளும் நினச்சிக்கோங்க, நான் சாதாரண நபர் இல்லை, நான் ஒரு ஆசாரியன். ஆசாரியன் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமான உணவை சாப்பிடணும். ஆசாரியனுக்கு உணவை தான் சாப்பிடணும். ஆசாரியனுடைய உணவை சாப்பிட்டா எதுப்பா இப்படி திரும்பிடுச்சா? ஆமாம், அதை கூட கவனிக்க. ஆசாரியனுடைய உதடுகள் எப்படி சொன்னால் அறிவை பேசணுமா. ஆசாரியர்கள் எந்த காரியத்தை செஞ்சாலும் வேத வசனத்தின்படி செய்யணும். நம்ம நடத்தைகள், நம்ம பேச்சுகள் எல்லாவற்றையுமே எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை. இதுக்கு முன்னால் நடந்ததெல்லாம் விட்டுருங்க. கணவன் மனைவிக்குள்ள நீங்கள் கடந்த காலத்தை போட்ட சண்டை, அந்த சண்டையினால் சில மன்னிக்க முடியாமல் இருக்கிறீங்க. அதெல்லாம் பாவம், அதெல்லாம் அநீதி. வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம நடக்கைகள், வஸ்திரத்தில் ஆண்டவருடைய இரத்தமும் பூசப்பட்டுச்சு, அபிஷேகமும் பூசப்பட்டுச்சு. அபிஷேகம் மேலே, அந்த வஸ்திரத்தில் அந்த பலி, பிரதிஷ்டை பலியின் இரத்தம். அப்படி என்றால் இந்த நாட்களில் கணவன் இப்படி செஞ்சுட்டாரு, எனக்கு துரோகம் பண்ணிட்டார் அப்படின்னு காலாகாலமெல்லாம் என் மனைவி இப்படி பண்ணிட்டா என்னால் மறக்க முடியலன்னு இந்த மன்னிப்பற்ற தன்மையோடு உங்கள் காலத்தை நீங்கள் ஓட்டாதீங்க. கர்த்தருடைய வருகை ரொம்ப சமீபம். அந்த கசப்பு, அந்த வைராக்கியம், இந்த வேரெல்லாம் பிசாசு ஆழமாக விட்டுருக்கானா, ஆவியானோட ஒத்தாசையோட பிடுங்கி நீங்களே எரியணும். இனிமே அந்த கசப்போடு என் புருஷனை பார்க்க மாட்டேன், என் மனைவியை பார்க்க மாட்டேன், என் பிள்ளைகளை பார்க்க மாட்டேன். நான் பார்க்கும்போது சந்தோஷமாக எல்லாம் மன்னிச்சிட்டேன் ஆண்டவரே. எத்தனை வரை நம்ம தப்பு பண்ணோம், இன்னைக்கு வர கர்த்தர் நம்மளை எவ்வளோ கனத்துக்குரிய பாத்திரமா நடத்துறாரு. யார்கிட்டயா நம்ம பண்ண அட்டகாசத்தெல்லாம் வெளியே சொல்றாரா? இதுவரை சொல்லுங்களேன். எத்தனை தில்லுமுல்லு பண்ணியிருக்கோம், என்னென்னலாம் பேசியிருக்கோம் கர்த்தருக்கு, மனுஷங்களுக்கு தெரியாம. ஒன்று கூட இதுவரை நம்மகிட்ட சொல்லி இவன் இப்படின்னு மோசப்படுத்தலை. இன்னைக்கு வர நம்மளே ஒரு தீர்க்கதரிசனம்னு வந்தா என் மகளே சொல்லுங்க, என் மகனேன்னு தான் வருது. என் கொலைகாரனே, என் திருடனே வருதா?
யோசிப்பா, கோபக்காரனே, சண்டைக்காரனே, தேவனுடைய அன்பு அதான் அவர் நமக்கு மேல பண்ண அபிஷேகம் இருந்தா நம்ம நடக்கைகள் எல்லாவற்றிலையும் முதலாவது நம்ம நடக்கைகள் குடும்பத்துல தான் வெளிப்படும். ஆசாரியர்கள், ஒரு புருஷன் நான் ஆசாரியன், மனைவி நம்ம ஆசாரியன், அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வேலை வச்சிருக்க, அந்த வேலையை நாம் செய்ய வேண்டும். உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாயிருங்கள். விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடணும், வேசித்தனத்துக்கு விலகி ஓடணும், கர்த்தருடைய வார்த்தைக்கு மாறான எந்த காரியத்தையும் நம்ம விட்டு விலகி ஓடியே ஆகணும். கணவன் மனைவிக்கு துரோகம் பண்ணக்கூடாது. உங்க வீட்டுல 3வது நபரை கொண்டு வந்து வைக்காதீங்க. ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டில் யாராவது உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களையோ அல்லது உங்கள் சகோதரிகளையோ பாவம் சொல்லி வீட்டில் தயவு செஞ்சு வைக்காதீங்க. எப்படி தெரியுமா? நம்ம இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இது இரக்கமாகாதவன கண்ணியாக முடியும். நிறைய குடும்பங்கள் அப்படிதான். ஐயோ பரவாயில்ல வீட்டோட கொண்டு வந்து வச்சேன்னா வீட்டுக்கே வன வச்சிருவாங்க வந்த ஆட்கள். ரொம்ப கவனமா இருங்க. தேவ சித்தம் இல்லாம நம்ம வீட்டுக்குள்ள யாரும் வரக்கூடாது. இன்னைக்கு நல்ல ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்த நடக்கை கெடுக்கும்படியா சில சூழ்நிலைகள், சில மனிதர்கள் வீட்டுக்குள்ள வரும் மாதிரி இருக்கும்போது நமக்கு நல்ல என்ன செய்யணும்? கேட்கிற காது. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. எப்போ பார்த்தா யார் வீட்டுக்குள்ள வந்தா வரலாமா வேண்டாமா, இது சரியா தவறான்னு கேட்டு உணர்ந்து உங்க குடும்பத்தை சரி செய்து கொள்ளுங்கள். எல்லாவற்றிலையும் பரிசுத்த நடக்கையா இருக்க, சாட்சியா இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஒவ்வொரு நாளும் கேளுங்க, எந்தெந்த காரியங்கள்லாம் பரிசுத்தத்துல குறைச்சலா இருக்கீங்கன்னு ஆவியானவர் உங்களுக்கு தனிப்பட்ட விதத்துல ஆழத்துல இருதயத்துல பேசுகிறாரோ அதை நீங்க அர்ப்பணிச்சு ஆண்டவர் சமூகத்துல அதை சரி பண்ணிக்கொள்ளுங்க. எந்த காரியத்திலையும் ஒரு காசு கடன் வாங்கினா அதை கொடுப்பேன்னு சொன்னா கரெக்டா கொடுத்துருங்க. ஒரு காரியத்தை செய்வேன்னு சொன்னா வாக்குமாறாமல் செய்ய கர்த்தர் உதவி செய்வாராக. புரட்டி பேசக்கூடாது, மாயம் பண்ணக்கூடாது, உள்ளத்துல வஞ்சனையை வச்சுட்டு வெளியில தேனொழுக பேசக்கூடாது. இதெல்லாம் நடத்தைகள். கவனமா இருங்க. அதனால்தான் வஸ்திரத்துல அந்த பிரதிஷ்டையின் ரத்தம் பூசப்பட்டது. ஆசாரியர்கள் என்றால் நடத்தைகள் பரிசுத்தமா இருக்க வேண்டும். எபிரேயர் 2 நினைக்கிறேன் பரம அழைப்புக்கு, எபிரேயர் 3 பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரி 3:1 நினைக்கிறேன். எபிரேயர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்படி இருக்க பரம அழைப்பு. எல்லாம் கையை வைத்து சொல்லுங்க. நல்ல எல்லாரும் சிஸ்டர்ஸ்லாம் கை வைத்த மாட்டேங்க, கையை வைத்துங்க எல்லாரும். நம்மலாம் என்ன அழைப்பு சொல்லுங்க? அங்க இருந்து ஒரு அழைப்பு வந்திருக்குப்பா. இந்த உலகத்துல அழைப்பு இல்லை, கண்ணு கெட்டாத ஒரு தூரத்துல அங்கிருந்து பரம அழைப்பு நமக்கு வந்திருக்கு. எப்படியா? பரம அழைப்புக்கு பங்கு உள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே. நம்ம நடக்கையில் எல்லாவற்றிலும் பரிசுத்தமா இருக்கணும். ஜாக்கிரதையா இருங்க. வஸ்திரம் கரைபடாதபடி பாதுகாக்கணும். இந்த சிஸ்டர், இந்த பிரதர் சர்ச்சுக்கு போய் இப்படி வீட்டில் சண்டை போடார் அப்படின்னு பேச்சு வாங்கினா தேவநாமம் குறைஞ்சிரும். எல்லாவற்றிலும் ரொம்ப கவனமா இருக்கணும். உட்காந்து புரணி பேசுறது, அப்படி தெரியுமா இப்படி தெரியுமா, இந்த 3வது நபரை பற்றி பேசுற காரியங்களாம் விட்டுட்டு, கேட்கிற காதெல்லாம் விட்டுட்டு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அப்புறம் வஸ்திரத்து மேல் தெளித்து அவன் குமாரரையும் அவன் வஸ்திரங்களையும் பரிசுத்தப்படுத்த. இந்த அபிஷேகம் மறுபடியும் அபிஷேகத்தை நிரம்பி இருக்கணும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாருங்க. பின்பு மோசே ஆரோனையும் அவன் குமாரனையும் நோக்கி, நீங்கள் அந்த மாம்சத்தை ஆசரிப்பு கூடார வாசலிலே வேவித்து ஆரோனும் அவன் குமாரரும் அதை புசிப்பார்களாக என்று கட்டளையிட்டிருக்கிறபடியே அங்கே அதையும் உங்கள் பிரதிஷ்டை பலிகளுள்ள கூடையில் இருக்கிற அப்பத்தையும் புசித்து. இப்ப போதும். இப்ப என்ன செய்யறன்னா, வஸ்திரத்தை தெளிச்சாச்சு, ரத்தத்தை, அபிஷேக தைலம். அதாவது அன்றாட வாழ்க்கையில கர்த்தர் நிறைய காரியங்கள் டீல் பண்ணிக்கிட்டே இருப்பார் வசனத்தை வாசிக்கும் போது. அது மட்டும் பத்தாது, சொல்லணும், ஆண்டவரே என்னை நீங்க அபிஷேகம் பண்ணுங்க, அபிஷேகம் எனக்கு வேணும். ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு காரியத்துக்கும் அபிஷேகத்தில் நிரம்பி இருக்கு. நெக்ஸ்ட் என்ன செய்யணுமா? சாப்பிட. மோசே சொல்றார், எதை சாப்பிடணுமா, எதை சாப்பிடணும் அதான் முக்கியம். எதை சாப்பிடணும், எங்க சாப்பிடணும், எதை சாப்பிடணுமா? மோசே ஆரோனையும் அவன் குமாரை நோக்கி, நீங்கள் அந்த மாம்சத்தை ஆசரிப்பு கூடார வாசல் என்ன செய்யணும்? வேவித்துனா பாயில் பண்ண, கொதிக்க வச்சு நல்ல வேக வச்சு ஆரோனும் அவன் குமாரரும் அதை புசிப்பார்களாக என்று கட்டளையிட்டிருக்கபடியே அங்கே அதை, எங்கே? ஆசரிப்பு கூட அங்கே அதையும் உங்கள் பிரதிஷ்டை பலிகளுள்ள கூடையில் இருக்க அப்பத்தி. அப்ப என்ன செய்ய வேண்டும் ஆசாரியர்கள்? 2 காரியத்தை புசிக்கணும். அந்த மாம்சம் என்பது தேவன் இந்த உலகத்துல நம்மை மீட்பதற்காக வந்தா, அவரின் மீட்பர். அந்த என்ன சொல்லப்பட்டு கூடையில் இருக்க அப்பம், அப்பம் எதனால செய்யப்பட்டுச்சுது? சத்தமா சொல்லுங்க. மெல்லி மாவு எதை காட்டுது?
தேவனுடைய மனித வாழ்க்கை மறந்துடாதீங்க. அப்படின்னா எதை நம்ம புசிக்கணும்னா, நம்முடைய இரட்சகர் நம்முடைய மீட்பர் எப்படி வந்தார் என்றால் மனித வாழ்க்கையாய் மனிதனாய் வந்தபடினால அவரை நாம் என்ன செய்யணும்? அப்பமாய் புசிக்க வேண்டும். அதான் அவர் எப்படிப்பட்ட தேவகுமாரனாக வரவில்லை. என் மீட்பர், அவரை நான் புசிக்கணும். எப்படி புசிக்கணும்னா, அவர் மாம்சத்தில் வந்தார், அதை நாம் புசிக்க வேண்டும். அதனால தான் யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம், இதை அடிக்கடி நீங்க வாசிக்கணும். வாசி பாருங்க. யோவான் 6:51. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே. நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்க என் மாம்சமே. புசிக்கணும். அப்பதான் யூதர்களுக்கு புரியல, புசிக்கணும்னு சொல்றாரு. இது என்னப்பா கடினமான உபதேசம். அந்த யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தை படிச்சு கடைசியை பார்க்கும்போது ஒரு 56, 57 சொல்லுவாங்க, கடினமான உபதேசம், இதை யார் பின்பற்றுவார்கள் என்று சொல்லி அது முதல் நிறைய சீஷர்கள் அவருடன் நடக்க மாட்டாங்க. புரியல. மாம்சத்தை புசிக்கணும்னு சொல்றான், ரத்தத்தை குடிக்கணும்னு சொல்கிறான். இதுவரை யாராவது மனுஷன் மாம்சத்தை சாப்பிட்ருக்கோமா, ரத்தத்தை குடிச்சிருக்கோமா அப்படின்னு சந்தேகம் வந்துச்சுன்னா என்ன செஞ்சுருக்கணும்? ஆண்டவரே என்ன அர்த்தம் சொல்லுங்கன்னு கேட்கணும். பெரிய ஞானிகள், ஐயோ இவர் என்ன கண்ணா பின்னான்னு பேசிக்கிட்டு இருக்காரு, பேசுறது என்னன்னே புரியல, இது கடினமான உபதேசம், யார் இதை பின்பற்றுவார்கள்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க? போயிட்டாங்க. ஆனால் ஆண்டவர், நான் உங்களுக்கு சொல்லுற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது. அப்படி என்றால் அவரை புசிக்க வேண்டும். எங்க புசிக்கணும்? ஆசரிப்பு கூடாரத்தில். ஒவ்வொரு முறையும் நம்ம வீட்டிலையும் நம்ம புசிக்கணும். மட்டுமல்ல, இந்த பிரதிஷ்டை நாள் ரொம்ப முக்கியம். இந்த நாளை மறக்கவே கூடாது, அடிக்கடி நினைக்கணும். நாம் புசிக்க வேண்டிய இடம் ஆலயத்துக்கு வந்துட்டா நம்ம எவ்வளவு புசிக்கணுமோ அவரை புசிக்க வேண்டும். கேட்கிற வார்த்தைகளை கேட்டு கேட்டு என்ன செய்யணும்? புசிக்க வேண்டும். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவர் எனக்காக இந்த உலகத்தில் வந்தார் அப்படின்னா 28ஆம் அதிகாரத்தில் ஆண்டவருடைய போர்ஷன், அந்த கொழுப்பை நம்ம கையில் வச்சுருந்தோம். இப்போ 31ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது நம்ம புசிக்கிறது நம்ம கையில் வந்துடுச்சு, அவர் புசிக்கிறதும் நம்ம கையில் அசைவாட்டு காணிக்காய் படைச்சோம். இப்போ 31ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது நாம் என்ன செய்யணும்? நம்முடைய உணவு நாம் அதை புசிக்க வேண்டும். அப்படின்னா இந்த நாட்களில் ஆசாரிகளாக இருக்கிற நாம, அதனால தான் 21 நாட்குள்ளே புதிய ஏற்பாட்டை நல்லா வாசிங்க. ஒரு நாளைக்கு 10 அதிகாரம்னா ஒரு 5 அதிகாரம் ஸ்ட்ரெச் வாசிக்க பழங்க முயற்சி பண்ணுங்க. ஏன்னா ஒரு அதிகாரம் வாசிட்டு கிடுக்கிடுன்னு ஓடுற அந்த அம்புங்கள்லாம் மாறி கொஞ்சம் இந்த உபாச நேரத்தில் அமர்ந்திருந்து மனசை தீர்மானித்து 5 அதிகாரம் வாசிக்க போகிறேன். இன்னைக்கு கத்தை என்கிட்ட பேச போகிறார். நோட்டை எடுத்துக்கோங்க, பெண்ணை வச்சுக்கோங்க, வாசிக்கிட்டே போங்க, சத்தமிட்டு வாசிங்க. தூக்கம் வந்து கொண்டு வருவான் பிசாசு. தூக்கம் வரமாச்சுன்னா நடந்தாது வாசிங்க. இதை விட்டுறவே கூடாது. இதை நீங்கள் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா 21 நாள் உபாசம் முடிஞ்ச பிறகும் இந்த 5 அதிகாரம் வாசிக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இன்னும் ஒரு ஆசை வரும், இன்னும் வாசிக்கலாம், 10 அதிகாரம் வாசிக்கலாம். அதெல்லாம் வாசிக்க தான் நிறைய கண்கள் திறக்கப்படும். அதனால் இந்த நாட்களில் அவரை புசிக்க வேண்டும். அவரை புசிக்கும் பொழுது பலனடையும். அடுத்தபடியாக அடுத்த வசனத்தை வாசிப்போம். மாம்சத்திலும் அப்பத்திலும் மீதியானதை அக்கினியிலே சுட்டெரித்து. எதை காட்டுதுன்னா, அதை வந்து நீ வேஸ்ட்டாக அங்கே தூர போட்டுறக்கூடாது. அது இட் ஷுட் கோ த்ரூ த ஃபயர். அக்னியில் போகணும். அது அப்படின்னா பரிசுத்தமாக்கணும். அது எரிஞ்சிடணும், அது தூரப்படக்கூடாது. அப்படின்னா தேவனுடைய போர்ஷன் கையில் இருக்குது, ஃபேட்டு அதெல்லாம் எல்லா கொழுப்பெல்லாம் அசைவாட்டியாச்சு. நம்ம கொடுக்கறதுல மிச்சம் இருக்குது. அது எதை காட்டுதுன்னா, ஆண்டவருடைய அளவற்ற ஐஸ்வர்யம். எத்தனை கோடி ஜனங்கள் சாப்பிட்டாலும் இன்எக்ஸாஸ்டிபிள், ஒரு நாளும் குறைவே வராது. அப்படின்னா எப்படிப்பட்ட ஆண்டவர்! நான் உன்னை மீட்பதற்காக மட்டும் வரல. நீ குழியில் விழுந்து கிடக்கியா, உன்னை நான் தூக்கி எடுத்து மீட்பதற்காக மட்டும் வரல. உனக்கு நானே உணவாக மாறிட்டேன், என்ன நீ புசி. அதுதான். அப்போ எவ்வளவு புசிச்சாலும் அவர் ஒரு நாளும் அவருடைய கஜானா காலி ஆவதே இல்லை. யோசிப்பா, இத்தனை வருஷங்கள் எத்தனையோ எவ்வளவோ கோடிக்கணக்கான ஜனங்கள் புசிச்சிட்டு இருக்காங்க. என்னைக்காவது ஆண்டுட்டு இருந்து வார்த்தை வந்துச்சுதான், எப்பா என்கிட்ட ஒண்ணுமில்லை, அவ்வளவுதான், இனி என்னை புசிக்க முடியாதுன்னு சொன்னாரா? சொல்லவே மாட்டாரு. அது என்றென்றைக்கும் நீடித்திருக்க நிறைவான அளவில்லாத இன்எக்ஸாஸ்டிபிள் ரிச்னஸ் இன் காட்.
அதை நம்ம புசிக்க வேண்டும். அது என்ன செய்ய வேண்டும்? அதை மிச்சம் இருக்குத அது பரிசுத்தமானதா எண்ணப்பட வேண்டும். அடுத்த வசனத்தை வாசிப்போம். பிரதிஷ்டையின் நாட்கள் நிறைவேறும் வரைக்கும் 7 நாள் ஆசரிப்பு கூடார வாசலை விட்டு புறப்படாதிருங்கள். 7 நாளளவும் நீங்கள் பிரதிஷ்டைப்படுத்தப்படுவீர்கள். இப்ப என்னன்னா, பிரதிஷ்டை ஒரு நாள் அல்ல, எத்தனை நாள் பண்ணணும்? எங்க இருக்கணும்? 7 நாள் பண்றது வரை எங்க பண்ணக்கூடாது? ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு என்ன செய்யக்கூடாது? போயிடக்கூடாது. அப்போ இந்த பிரதிஷ்டை எவ்வளவு முக்கியமானது. 7 என்பது பூரணத்தை குறிக்குது. ஆரோனுக்கும் குமாருக்கும் 7 நாட்கள், எனக்கும் உங்களுக்கும் ஜீவகால பரியந்தமெல்லாம் தேவ பிரசன்னத்தில் நம்ம இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதுல என்னன்னா, அந்த ஒரு நாள் செஞ்ச இந்த இத்தனை காரியங்களும், வஸ்திரங்கள் கொண்டது, அபிஷேகம் பண்ணப்பட்டுச்சு, அப்புறம் சுத்திகரிக்கப்பட்டாங்க, வஸ்திரங்கள் இதாகப்பட்டது, அபிஷேகிச்சாங்க, பாவ நிவாரண பலி, சர்வாங்க தகன பலி, பிரதிஷ்டையின் காலை எல்லாம் பண்ணுது. தினமும் பண்ணணும். எப்படி முதல் நாள் பண்ணாங்களோ அதே தான் பண்ணணும். அப்படின்னா சிலர் சொல்லுவாங்க, இதே பிரசங்கத்தையே பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்களே, எப்போது இதே பிரசங்கமா அப்படின்னு என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. ஏன் ஒரு காரியத்தை கர்த்தர் திரும்ப திரும்ப பேசுறாருன்னா, அது உன் உள்ளத்துக்குள்ள போன ஒரு நாள் மறக்க முடியாது. மோசேயும் ஆரோனும் அவன் குமாரரும் ஒரு நாளும் மறக்க முடியாது. 7 நாள் ஆசரிப்பு கூட வாசலே உட்கார்ந்துருக்காங்க. 7 நாளும் என்ன சொன்னமோ அதை அப்படியே செய்கிறாங்க. அப்படின்னா அது டீப் டவுன் இன் தி ஸ்பிரிட், அவங்க ஆவிகள் ஆழமாக போயிடுச்சு. ஒரு ஆசாரியர்கள் பிரதிஷ்டை பண்ண வேண்டும் என்றால் அது சாதாரண இருக்கோட கம்ப்ளீட்டா, தரோவா, பர்ஃபெக்டா, முற்றிலுமாய் அது அபிஷேகம் அந்த பிரதிஷ்டை பண்ணப்பட வேண்டும் என்றால் 7 நாட்கள் ஒரே காரியத்தை தான் செய்யணும். அதை எப்படி செய்யணும்? அது ரொம்ப முக்கியம். இன்று செய்தது போல உங்கள் பாவ நிவர்த்திக்காக இனிமேலும் செய்ய வேண்டும். உங்கள் பாவ, கவனிங்க, நம்மெல்லாம் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். ஆனால் பிரதிஷ்டை நாளில் பாவ நிவர்த்தி செய்யப்பட வேண்டுமென்றால் 7 நாட்கள் அந்த கூடாரத்தில் இருக்க வேண்டும். இப்போ நம்மளுக்கு பாவ நிவர்த்தி செய்யணும்னா வாழ்நாள் முழுவதும் தேவனுடைய கூடாரம். இன்றைக்கு நமக்கு இந்த வருஷத்துக்கு வாக்கு தத்தம் என்ன? நான் சண்டே சர்வீஸில் சொன்னேன், 52 வாரங்கள் இருக்குது. ஸோ யார் 52 கோணத்தில் அவர் எப்படிப்பட்ட பரிசுத்த வாசஸ்தலம் அப்படின்னு நீங்கள் எழுதிட்டு வாங்க. நான் எத்தனை பேர் எழுதுனீங்க? 52 எழுதுனீங்களா? ஆனால் ஒரு ஃபேமிலி எழுதி எனக்கு சந்தோஷமாச்சு. பிரதர் மதன் வந்திருக்கீங்களா? வரலையா? பிரதர் மதனும் அதான் முதல்ல திங்கக்கிழமை எனக்கு அனுப்பிட்டார். அப்படியே 52 இது அழகாக என்ன சரணாலயம் ரொம்ப அழகாக இருந்தார். இன்றைக்கி அவங்க மனைவி ஏஞ்சல் அனுப்பிவிட்டாங்க. சந்தோஷமாக இருந்துச்சு. தயவு செஞ்சு நீங்கள் நல்லா சிந்திச்சு அதை எழுதும்படி அவங்களை உற்சாகம் மூட்டுகிறேன். ஒரு சரணாலயம். அப்போ இந்த சரணாலயத்துக்குள்ள, தேவனுடைய கூடாரத்துக்குள்ள 7 நாட்கள் பூரணம் போல நம் வாழ்நாள் முழுதும் அந்த சரணாலயத்துக்குள்ள அடைக்கலமாக இருந்து என்ன செய்ய வேண்டும்? அவரை புசிக்கணும். ஒரே காரியத்தையே திரும்பி செய்யணும். நம்ம வாழ்நாள் முடியுது வரை இதே தான் செய்யணும். என்ன செய்யணும்? நம்ம ஒவ்வொரு நாளும் கழுவப்படணும், ஒவ்வொரு நாளும் நம்ம வஸ்திரம் உடுத்தப்படணும். தேவனுடைய அந்த அழகான திவ்ய ஸ்பாவங்கள் நல்லொழுக்கங்களால் நம்ம என்ன செய்யணும்? வஸ்திரம் உடுத்தப்படணும். தேவனுடைய 5 விதமான அந்த கூட்டு காம்பவுண்ட் ஸ்பிரிட்னால மாம்சத்தில் வந்தார். அவர் மாம்சத்தில் வாழ்ந்தார், மரித்தார், உயிரோடு எழுந்தார். இப்படிப்பட்ட அபிஷேகத்தினால நிரம்பின ஒரு வாழ்க்கை. அதுக்காக பாவ நிவாரண பலியை ஒவ்வொரு நாளும் பாவங்களை அறிக்கை பண்ணி அந்த பலியோடு இணைய வேண்டும். சர்வாங்க தகன பலி, பாவத்தை மட்டும் இல்லை ஆண்டவரே, நான் ஆசாரிய ஊழியம் செய்கிற நாட்களில் என் வாழ்க்கை முழுவுமே உமக்காக அப்படின்ட்டு ஆண்டவராக இயேசுவாகிய அந்த சர்வாங்க தகனிவோடு இணைந்து நம் பலியாக வேண்டும். அதுக்கப்புறம் பிரதிஷ்டையின் பலி காதில் தெளிக்கப்படணும், நமக்கு வலது கையில் வலது காலில், இப்படி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்புறம் புசிக்கணும். எங்கே புசிக்கணும்? கூடாரத்தில் புசிக்கணும். இவ்வளோ செஞ்சும் ஒரு நாள் கூட நேற்று தான் செஞ்சுட்டேனே இன்னைக்கு என்ன அப்படின்னு இருக்கக்கூடாது. அதுக்கு தான் ஆண்டவர் எச்சரிக்கிறார். என்ன எச்சரிக்கிறார்? வாசிங்க அதை. நீங்கள் சாகாத, எவ்வளோ பயங்கரமான வார்னிங் பாருங்க. 5 நாள் எப்பா இதே தானா? இந்த வந்தாச்சு, இந்த கழுவியாச்சு, ஆண்டவரே சுத்திகரியும். நீங்கள் ஆவியினாலே கழுவப்பட்டீர்களே, 1 Corinthians 6:11 ஆவியினாலே கழுவப்பட்டேன், எனக்கு கழுவும் எப்பா 5 நாள் சொல்லியாச்சு. சரி, என்னை கழுவிருங்க ஆண்டவரே. அடுத்தது போகக்கூடாது. நீங்கள் சாகாதபடிக்கு
சும்மா நினைச்சபடி என்ன செய்யக்கூடாது, தேவனுடைய சமூகத்தில் வந்து இருக்கக்கூடாது. ஆசாரியர்கள் நல்ல கவனிங்க, நீ சாகாதபடிக்கு 7 நாள் இரவும் பகலும் ஆசாரிப்பு கூடார வாசலிருந்து கர்த்தருடைய காவலை காக்க கடவீர்கள், எப்படி நான் கற்பிக்கப்பட்டேன். இப்போ புரியுதா? நாங்கள் சொல்லும்போது முன்னால் இங்கெல்லாம் சேர் காலியாக இருக்கும், பின்னால் போய் உட்காந்துருவாங்க ஒரு கூட்டம். பரவாயில்ல, ஆராதனை என்ன, ஒரு ஜபம் இருக்கும், ஒரு பாட்டு இருக்கும், காணிக்க போட்டுரும், போ முடிஞ்சிச்சு, அதோட முடிஞ்சு போச்சு. பிரசங்கத்தை கேட்டாலும் சரி கேட்காட்டாலும் சரி, அங்கே ஒரு கூட்டம் பிள்ளைகளை வச்சுட்டு விளையாடுற கூட்டங்கள். சிஸ்டர்ஸ், இனிமேல் நீங்கள் அப்படி இருக்கவே கூடாது. உங்கள் பிள்ளைகளை ஒரு பிள்ளைங்க கூட, நீங்கள் உங்கள் பிள்ளை அப்படி விளையாடுறத பார்த்தா மற்றவங்க அப்படி தான் போகும். கல்யாணம் அந்த பிள்ளைங்களும் பாருங்களேன், இந்த மீட்டிங் நேரத்தில் அதுங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா ரொம்ப க்யூட்டாக இருக்கும், ஆசையாக இருக்கும், ரசிக்கும்படியாக இருக்கும். சோதனையாக அங்கே தான் இருக்கும். ஆனால் நம்ம யாருக்கும் இடரல் உண்டாக்கக்கூடாது. அப்படி உட்கார்ந்துருப்பாங்க, பக்கத்தில் பிள்ளையை கொண்டு வச்ச உடனே இந்த வசனம் சொல்லப்பட்டு ஆராதனை நடந்துகிட்டு இருக்கும், அல்லது வேத வசனம் போதிக்கப்பட்டு இருக்கும், அப்படியே பைபிளை வச்சுட்டு அந்த பிள்ளையை தூக்கி கொஞ்சம் கிஸ் பண்ணுறது, இதெல்லாம் அலட்சியப்படுத்துவது. சாகாதபடிக்கு அங்கே உட்காந்துக்குது, இல்லை இங்கே உட்காந்தாலும் செல்ஃபோனை வைப்ரேஷனில் போட்டுக்குது, வைப்ரேஷன் மோடு, கிருன்னு சத்தம் வந்தோட மெதுவாக ஒத்துருக்கு தெரியாமல் எந்திரிச்சு வெளியில் போகிறது, அசட்டை பண்ணுறது. வாழ்நாள் முழுவதும் ஆசாரிகள் ஆசாரிப்பு கூடாரத்தில் ஜாக்கிரதையாக நம்ம என்ன செய்யணும், நம்முடைய பிரதிஷ்டை ஒவ்வொரு நாள் நினைக்கணும். அப்புறம் அப்படியே உட்காந்துட்டு வெளியே போய் மெசேஜ் உள்ளே உட்காந்துட்டே மெசேஜ் கொடுக்குறது. இன்னும் சிலர் ஒன்றை பற்றி தான் பேசுகிறாங்க அப்படின்னு கனெக்ட் பண்ணி அங்கே ஃபோனில் அப்படியே ஓப்பனில் வைக்கிறது. தேவ சமூகத்தை அசட்டை பண்ணாதீங்க. ஏதோ கர்த்தருடைய கிருபை நம்மெல்லாம் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோம், இல்லைன்னா என்னைக்கோ போயிருந்துருக்கணும். நீங்கள் சாகாதபடிக்கு பிள்ளைகளோடு உட்காந்து விளையாடாதீங்க, பக்கத்தில் உட்காந்து பேசாதீங்க, சிரிக்காதீங்க. எங்கே வந்து இடம் முதல்ல இடத்த நிரப்புங்க. தேவனுடைய வாசஸ்தலத்தையும் அவருடைய கிரியைகளையும் அசட்டை பண்ணாதீங்க. இப்போ இன்னைக்கு உபாசத்துக்கு வந்திருக்கோன்னா நீட்டாக ஒழுங்காக உட்காந்துருக்கீங்க. இப்படியே நீங்கள் ஒவ்வொரு சபையிலும் உட்காந்துருந்தா ஜனங்கள் நம்மளை பின்பற்றுவாங்க. பின்னால் போய் எக்காரணம் கொண்டும் அங்கே வந்து ஒரு ஆள் வச்சுருப்போம், நமக்கு நீங்கள் தயவு செஞ்சு இந்த சேரை எடுக்காதீங்க, நீங்கள் முன்னால் போய் உட்காருன்னு அன்போடு சொன்னால் அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சேர் இழுத்து போட்டு உட்கார்றாங்க. அசட்டை பண்ணுவது இது வந்து பப்ளிக் மீட்டிங் கிடையாது, அல்லது ஒரு அரசியல் கூட்டமும் அல்ல. இது தேவாதி தேவன் நம்மை பிரதிஷ்டை பண்ணுகிற தேவனுடைய வாசஸ்தலம். அந்த பிரதிஷ்டை பலிகள் ஒவ்வொரு முறையும் 7 நாளும் அதே மாதிரி செஞ்சாலும் 7 நாளும் அதே புனித தன்மையோடு பயத்தோடு பார்க்கணும். இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவர் சமூகத்தில் வந்துட்டேன்னா இதை அசட்டை பண்ணணும். அப்படியே உட்காந்துக்கிட்டு தூக்கம் வரும், சில சமயம் மனுஷியமாக தூக்கம் வரதான் செய்யுது, ஆனாலும் முயற்சி பண்ணணும். விளங்குதான்? தூங்குதான் எனக்கு கூட சில சமயம் தூக்கம் தான் வரும். நம்மெல்லாம் பெரிய ஆட்களா, சாதாரண மனுஷன்தான். ஒரு ஃபஸ்ட் சர்வீஸ் முடிச்சுட்டு செகண்ட் சர்வீஸ் உட்காந்தோடனே கண்ணால் தூக்கம் வர, ஆனால் தண்ணியை குடிக்கிறது என்னெல்லாமோ பண்ணி என்ன செய்யுது, ஓவர் கம் பண்ணுறது தான். ஆனால் என்ன பண்ணணும், சிந்தனைகள் செதறக்கூடாது. அப்படியே வீட்டு கவலையே நினச்சிக்கிட்டு இந்த ஆள் இப்படி பேசிட்டார், இங்கே பாரு என்ன மாதிரி திட்டிக்கிட்டு, கவனமாக இருங்க. இதே ஒரு புனித பயபக்தி நீங்கள் தேவனுடைய பந்தியை ஆசரிக்கும் போது அப்படி தான் இருக்கணும். கர்த்தருடைய பந்தியை அசட்டையாக வந்து என்னக்கூடாது, வீட்டில் மனைவி அடிச்சுக்கிட்டு வந்து அப்பத்தை எடுத்து தைரியமாக புசிக்க கூடாது. கணவனை வாடா போடான்னு கண்டபடி திட்டிக்கிட்டு வந்துட்டு ஒரே அப்பம், என்ன அப்பம் என்ன ரசம், யோசிச்சு பாருங்க. கர்த்தருடைய பந்தியை அசட்டை பண்ணக்கூடாது. 1 கொரிந்தியர் 11 26 27 ஒவ்வொரு முறையும் நான் கேட்குறேன், ஒவ்வொரு மாதமும் நமக்கு வந்து கர்த்தருடைய பந்திக்கு முன்னால் இந்த வசனம் வாசிக்கப்படுதே, எத்தனை பேர் அதை கருத்தாக கவனிக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. வாசிப்பாங்க, என்ன இது வாசி முடிச்சிட்டா பந்தி, அப்படி இருக்கக்கூடாது. தேவாலயத்துக்குள்ள செய்யப்படுகிற ஒவ்வொரு காரியமும் ஆரம்பத்திலிருந்து ஸ்நானம் பண்ணதுலேருந்து அபிஷேகம் பண்ணி அசைவாட்டம் காணிக்காய்ந்து மார்க்கண்டைத்த அந்த செஸ்ட் போர்ஷனை மோசைக்கு கொடுத்து புசிக்க ஒவ்வொரு காரியமும் ரொம்ப கவனமாய், அது புனிதமானதாய், பரிசுத்தத்துக்குரியதாய், பயபக்திக்குரியதாய் என்ன செய்ய வேண்டும், அதை நாம் அப்படிதான் அலர்ட்டாக இருக்கணும். எவ்வளவு தூரம் நம்ம வந்து அனௌன்ஸ்மெண்ட் சொல்லுவாங்க. இன்னைக்கு வந்து புது வருஷ ஆராதனை 9:30 மணிக்கு ஆரம்பிச்சுன்னா, சிஸ்டர் எத்தனை மணிக்கு சிஸ்டர் ஆராதனை கேட்பாங்க பாருங்க. அடா ஒரு மாசமா சொல்லிக்கிட்டே தான் இருப்போம், ஆனால் காதுக்குள்ள போகாது. ஏன்? அலட்சியமா இருக்குது. சொல்லப்படுற ஒவ்வொரு காரியத்தையும் தயவு செஞ்சு நீங்க கொஞ்சம் கவனிங்க. இனிமேலாவது இது தேவனுடைய ஆலயம், நம்ம ஆசாரியர்கள்,
நம்ம சொல்கிற ஒவ்வொரு காரியத்தை என்ன செய்யணும், அப்படியே கவனித்து ஆண்டவர் சமூகத்தில் பயபக்தியோடு நீங்கள் சாகாதபடிக்கு. அப்படி என்றால் ஆண்டவர் அந்த நாட்கள் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த நாட்களை ரொம்ப கவனமாக நம்ம ஆசாரியர்களாக இருக்கிறபடினால சாகாதபடிக்கு நடக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு நாளும் அதை பயபக்தியோடு அனுசரிக்க கத்த உதவி செய்வாராக. இன்னைக்கு பாருங்க, பிள்ளைங்கள்லாம் ஓடலை. ஏன்? எந்த பிள்ளைகளும் அங்கே ஓடலை. ஏன்? எல்லாம் பிடிச்சி அடக்கி ஒடுக்கி பக்கத்தில் வச்சாச்சு. அப்படி டிசிப்ளின் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மிஞ்சி போச்சுன்னா ஒரு இது பில்லு கொடுங்க. அதுக்கும் மிஞ்சிச்சுன்னா வீட்டில் போன உடனே சொல்லுங்கள், பெட்ரூமுக்கு போ அப்படின்னு சொல்லுங்கள். இல்லாட்டா அங்கே போய் அந்த மூலையில் போய் முழங்கால் படினா பிள்ளைகளுக்கு தெரியணும், ஏதோ தப்பு பண்ணிட்டோம் தெரியணும். அங்கே முழங்காலில் நில்லு. சில பிள்ளைங்க திருட்டுத்தனம் பண்ணாலும் கொடுங்க அடி, பரவாயில்ல, பெரம்ப கையாடி ஒரு அடி காலுக்கு கீழே கொடுங்க. சும்மா கோபத்தில் ஹஸ்பண்ட் மேல உள்ள கோபத்தை வச்சு பிள்ளை என்ன செய்யக்கூடாது. ஆமாம், சில அடிக்கிற அடியை பார்த்தா ஹஸ்பண்டே அடிச்சு வேணாலும் திருப்தியாக இருக்கும். நல்லா அடிச்சுட்டேன். எத்தனை பிள்ளைங்க சொல்லியிருக்காங்க, சில சகோதரிகள் சொல்லுவாங்கம்மா, ஹஸ்பண்ட் மேலே கோவம் வந்துச்சுன்னா ஐயோ இந்த சகோதரிகளுக்கு வர கோபத்துக்கு அளவில். அதெல்லாம் கடந்த காலம். இப்போ நம்ம ஆசாரியர்கள், நம்ம வாழ்க்கை புதிதாய் மாறப்படுது, புதிதான ஜீவனுள்ளவர்கள். பழைய காரியங்கள்லாம் ஒன்னொன்னா நம்மளை விட்டு மறைய வேண்டும். இனி எல்லாம் என்ன தேய்விற மாதிரி போஞ்சிடணும், ஒன்றுமே இருக்கக்கூடாது. நம்ம எப்படின்னா நீதியின் சூரியன் நம்ம வாழ்க்கையில் பிரகாசிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி எழுமின்னு போமா ஆண்டவர் சமூகத்தில். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்க. எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னுடைய வஸ்திரம், என் நடக்கை எப்படி இருக்கணும்? அர்ப்பணிங்க. என் நடக்க பரிசுத்த நடக்கையாக இருக்கணும். அநீதியாக நான் எதையும் செய்யக்கூடாது. அநியாயமாக யார்கிட்டையும் எதையும் வாங்கக்கூடாது. மாய்மாலமாக நடக்கக்கூடாது. கள்ளத்தனமாக நான் எதுவும் செய்யக்கூடாது. நான் உண்மை இல்லாமல் இருக்கக்கூடாது. என் வாழ்க்கையில் என் வாழ்க்கை நடக்கைகள் பரிசுத்தமாக இருக்கணும். நான் பேசுகிற பேச்சு உண்மையாக இருக்கணும். உதட்டில் ஒன்று, இருதயத்தில் ஒன்று அல்ல. மாய்மாலம் பண்ணக்கூடாது. இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்க. பொருளாசை எனக்கு இருக்க வேண்டாம். யாரையும் நான் குறை சொல்ல மாட்டேன். என் நடக்கையில் எல்லாவற்றிலும் என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, உங்களுடைய அபிஷேக தைலம் என்னை நிரப்பட்டும். ஆண்டவரே, என்னை நிரப்பட்டும். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க, உங்களுடைய அபிஷேக தைலம். இந்த உலகத்தில் நீ பிதாவின் சித்தம் செய்வராக இந்த உலகத்தில் நீங்க வந்தீங்கப்பா. நானும் அந்த சித்தத்தை செய்யும்படியான அபிஷேக தைலத்தால் என்னை நிரப்புங்க, என்னை நிரப்புங்க, என்னை நிரப்புங்கப்பா, என்னை நிரப்புங்கப்பா. ஸ்தோத்திரம் ஐயா. நீங்க எப்படி இந்த உலகத்தில் புளிப்பில்லாத பாவமில்லாத வாழ்க்கை வாழ்ந்தீர்களோ அதே போன்ற ஒரு வாழ்க்கை வாழ என்ன நிரப்புங்க, என்ன நிரப்புங்கப்பா. ஆண்டவரே, எப்படி நீ அபிஷேகம் நிறைந்து அளவில்லாத ஆவியினால நிரம்பி நீங்க ஊழியம் செஞ்சீங்களோ அப்படி இந்த ஆசாரியராகிய நாங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நிரம்பி இருக்க உதவி செய்யுங்க. எப்படி பாவங்களுக்கு நீ மரித்தீரோ நாங்களும் இந்த உலகத்துல பாவங்களுக்கு மரிக்க உதவி செய்யுங்கப்பா. அந்த அபிஷேகம் நிரப்பட்டும். எப்படி நீ மரணத்தை ஜெயித்து, உலகத்தை ஜெயித்து, பிசாசை ஜெயித்து உயிரோடு எழுமினீரோ அதே போல உயிர்த்தெழுதின ஆவி எங்களை நிரப்பட்ட அபிஷேகத்தை கேளுங்க. ஆண்டவரே, எங்களை அபிஷேகங்கப்பா. எங்க வாழ்க்கையை மாற்றுங்க. எல்லா புளிப்பான அனுபவங்களும் எங்க வாழ்க்கையை விட்டு விலகட்டும் ஐயா. எல்லா கசப்பு இன்னும் வேரோடு பிடுங்கிருங்க ஆண்டவரே. நாங்கள் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் வாழ உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. சொல்லுங்க, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். அப்படி எங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க. உம்மை சேவிக்கிற குடும்பமாய் எங்கள் குடும்பங்கள் மாறுவதாக. எங்க வாசஸ்தலத்தின் மேல எங்க கூடாரத்தின் மேல உம்முடைய தீபம் பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. எங்க கூடாரத்தின் மேல உம்முடைய தீபம் பிரகாசிக்கட்டும். அது விசிபிளா எல்லாருக்கும் தெரியட்டும் ஐயா. நாங்கள் எங்களுக்கு ஒரே அல்ல, எங்களை காப்பதற்காக பரலோகத்தின் தீபம் எங்க குடும்பத்தின் மேல சுற்றி இருப்பதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம். எங்க குடும்பத்துக்கு விரோதமாய் சத்துரு கொண்டிருக்கிற எல்லா அக்னி ஆஸ்திரங்கள், அம்புகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே புகைந்து போவதாக, புகைந்து போவதாக. உனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும், வாய்க்காதே போகும். எனக்கு விரோதமாய், என் குடும்பத்துக்கு விரோதமாய், என் பிள்ளைகளுக்கு விரோதமாய், என் பேர பிள்ளைகளுக்கு விரோதமாய் வைத்திருக்க எல்லா ஆயுதங்களும் இப்பவே நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒன்றும் வாய்க்காதே போகும். சத்துருடைய ஆலோசனை இனி நடப்பது இல்லை. சத்துருடைய திட்டங்கள் என் வாழ்க்கையில நிறைவேறுவதும் இல்லை. ஹல்லேலூயா. இதுவரை என் குடும்பத்தில் இல்லாத அளவுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு நல்ல ஒரு ஒற்றுமை உண்டாவதாக, சமாதானம் உண்டாவதாக, குடும்பத்தில் இருக்க வறட்சி விலகுவதாக, பிரிவினையாகிய வறட்சி விலகுவதாக.
ஆண்டவரே, அன்பு என்னும் தேவ ஆவி அளவில்லாமல் கடந்து போகட்டும், என் குடும்பத்தை நிரப்பட்டும். சமாதான பிரபுவே, நதியளவா என் குடும்பத்தில் சமாதானம் போகட்டும். ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பரலோகத்தின் பாதுகாப்பு என் குடும்பத்து மேல் இருப்பதாக. கரங்களை வைத்து ஜெபம் பண்ணுவோம். பரலோகத்தின் பாதுகாவல், சத்துருடைய கண்கள் எங்க மேல் இருக்கக்கூடாது. ஆண்டவரே, உன்னதமானவரே, உம்முடைய மறைவில் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கப்பா. வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கி எங்களை தப்பு வைக்கிறவரே, உமது சிறகுகளால் எங்களையும் எங்கள் குடும்பத்தை மூடுகிறவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம், நன்றியோடுமை துதிக்கிறோம் ஐயா, நன்றியோடுமை துதிக்கிறோம். எங்கள் பாதுகாவலரே ஸ்தோத்திரம் ஐயா, எங்கள் பாதுகாவலரே ஸ்தோத்திரம், எங்கள் அடைக்கலமே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் குடும்பம் அடுத்த லெவல்ல, ஒரு புதிய லெவல்ல நீங்க அழைத்து செல்ல போறீங்க. இதுவரை இருந்த அளவு அல்ல ஆண்டவரே, ஒரு புதிய நிலைமைக்கு என் குடும்பத்தை அழைத்து செல்ல போறீங்க. ஸ்தோத்திரம். அந்த புதிய நிலைமைக்காய் நன்றியோடுமை துதிக்கிறோம். என் குடும்பத்தில் இருக்கிற பலவீனங்கள் விலகட்டும், எல்லா வியாதிகள் விலகட்டும், வறட்சிகள் விலகட்டும், எல்லா விதமான பண கஷ்டங்கள் விலகட்டும், மன கஷ்டங்கள் விலகட்டும் ஐயா. இயேசுவின் நாமத்தினாலே சம்பூர்ணமாய் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாய் மாற்றுங்கப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தில் எந்த விதத்திலும் ஃபைனான்ஷியல் பண கஷ்டங்கள் வராதபடிக்கு நீ பாதுகாத்து கொண்டு நடத்துங்க. எங்கள் பிள்ளைங்கள் எல்லாம், கரங்களை வைத்து ஜோமணும், எங்கள் பிள்ளைங்கள் எல்லாம் அடையாளங்களாக அற்புதங்களாக மாற்றுங்கப்பா. ஸ்தோத்திரம் ஐயா. ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக எங்கள் குடும்பத்தை நீங்கள் மாற்றுங்கப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தில் எந்தெந்த காரியங்களை தலைமுறை தலைமுறை இருக்கிற சாபங்கள் இயேசுவின் நாமத்தினாலே விலகி போவதாக, விலகி போவதாக. 10 தலைமுறைகளுக்கு உள்ளான எல்லா சாபங்கள், காரணம் இல்லாமல் சாபங்கள் இயேசுவின் நாமத்தினால அந்த போட்ட அஸ்திவாரம் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாவதாக, நிர்மூலமாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே துதிக்கிறோம் ஐயா. எந்தெந்த காரியங்கள்லாம் வாக்கு பண்ணி அது இன்னும் நிறைவேறாமல் தாமதம் ஆகுதோ, இந்த வருஷத்துல அத்தனை வாக்கு தத்தங்கள் நிறைவேற போவதற்காய் நன்றி ஆண்டவரே. தாமதமான வாக்கு தத்தங்கள் இந்த வருஷத்துல நிறைவேற போவதற்காய் ஸ்தோத்திரம். அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்பட போவதற்காய் ஸ்தோத்திரம். அடைக்கப்பட்ட நீரூற்றுகள் திருப்பியும் அது திறக்கப்படுவதற்காய் ஸ்தோத்திரம். அடைக்கப்பட்ட நீரூற்றுகளிலிருந்து புதிய புதிய ஆசீர்வாதங்கள் பொங்கி பொங்கி வருவதாக. சத்துரு அடைத்து போட்ட ஊற்றுக்கண்கள் திறக்கப்படுவதாக, திறக்கப்படுவதாக. ஒரு அபிஷேகம் நிரப்பட்டு ஆண்டவரே, ஒரு அபிஷேகம் நிரப்பட்டு மாவியே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, என் குடும்பத்தை கொலைக்கணும், என் குடும்பத்தை நஷ்டப்படுத்தணும்னு எங்களுக்கு விரோதமாக வருகிற எல்லா பொல்லாத வல்லமைகள் செயலற்று போகும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடுமை துதிக்கிறோம், நன்றியோடுமை துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த நாட்கள்ல எந்தெந்த காரியங்கள்லாம் எங்க குடும்பத்தில் அவமானத்தை உண்டு பண்ணணும் பிசாசு திட்டம் பண்ணானோ, அந்த அவமானங்கள் எல்லாம் விலகட்டும். நாங்கள் ஆண்டவர் எல்லாத்துக்கும் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான நன்மை தரப்போறீங்கப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா. பிசாசு என் குடும்பத்துக்கு விரோதமாய் வைத்திருக்கிற மறைவான கண்ணிகள் இயேசுவின் நாமத்தினாலே தெரிப்புண்டு போவதாக, தெரிப்புண்டு போவதாக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் படுகிற பிரயாசங்கள் விருதாவாய் இராதபடி எங்கள் கையின் பிரயாசங்களை நீ ஆசீர்வதிக்க போவதற்காய் நன்றி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா. எங்களை வீட்டை சுற்றி, எங்களை சுற்றி இயேசுவின் இரத்தத்தை நாங்கள் அப்படியே சுற்றி போடுகிறோம் ஐயா. அதற்கு மீறாக எந்த விதமான சாபங்களும் எங்க குடும்பத்தை தாக்காதபடிக்கு இயேசுவின் இரத்தம் எங்களுக்கு பாதுகாவலா இருப்பதற்காய் நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நன்றி 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 ஆண்டவரே. இந்த 2026 எங்க குடும்பத்தை இதுவரை இல்லாத அளவுக்கு சந்தோஷமும் சமாதானமும் பரலோகத்தின் வழிநடத்தல் உண்டாவதாக. கேளுங்க. இந்த வருஷத்துல சந்தோஷம், சமாதானம், பரலோகத்தின் தயவு, பரலோகத்தின் வழி நடத்தல் உண்டாவதாக. எங்க இஷ்டப்படி எந்த காரியத்தை நாங்க செய்யாம பரலோக தீர்மானத்தின்படி செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஸ்தோத்திரம். எங்க குடும்பத்தை வேவு பார்த்து அங்க என்ன நடக்குது, இப்படி நடக்குன்னு சொல்லி ஒரு கூட்டம் பார்க்கிற பொறாமை கண்கள், எரிச்சலின் கண்கள், இந்த மானிட்டரிங் ஸ்பிரிட், அந்த வேவு பார்க்கும் ஆவியை இயேசுவின் நாமத்தால் சபித்து ஜெபிக்கிறோம். எங்களுக்குள்ள எல்லாவற்றையும் நீ உங்கள் சிறைகளாலே மூடி மறைத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எங்க குடும்பங்களில் ஜெபம் உண்டாகட்டும் ஆண்டவரே, குடும்ப ஜெபம் உண்டாகட்டும். எங்க குடும்பம் ஒரு ஆராதனை ஸ்தலமாய் மாறட்டும். நாங்கள் ஆசாரிகளாக எங்க குடும்பத்துக்கு ஊழியம் செய்வோம், எங்க பிள்ளைகளுக்கு ஊழியம் செய்வோம். குடும்பத்தை இதுவரை இல்லாத அளவுக்கு எல்லா விதமான அவகீர்த்தியும் விலகுவதாக, நற்கீர்த்தி உண்டாவதாக, நற்கீர்த்தி உண்டாவதாக, நல்ல சுகம் உண்டாவதாக, பலன் உண்டாவதாக. ஆண்டவரே, ஆபத்து நேரத்தில் ஆபத்து எங்களை நசுக்கணும், எங்களை அழிக்கணும் வரும்போது அந்த ஆபத்து அப்படியே தப்பித்து போக உதவி
செஞ்சிரு. எங்களை பாதுகாத்த கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே, நன்றி. கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி 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 ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா.